ஓகே ஸ்டார்ட். ஜோ சார் ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் இனிய ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுவின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் விவாதிக்க உள்ள தலைப்பு இன்செக்டிசைட்ஸ் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட். நமது குழுவை பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லுறேன். அதாவது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு என்பது ஒரு வாட்ஸ்அப் குழு ஆகும். இந்த குழுவில் வேளாண்மை பட்டதாரிகள், வேளாண்மை பொறியியல் பட்டதாரிகள், கால்நடை பட்டதாரிகள், செரிகல்ச்சர் பட்டதாரிகள், தோட்டக்கலைத்துறை பட்டதாரிகள் போன்ற அனைத்து வேளாண்மை சார்புடைய பட்டதாரிகளும் இதில் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். இந்த குழுவில் இருந்து தினமும் ஒரு தலைப்பில் நாம் இன்று ஒரு தொழில்நுட்பம் என்ற தலைப்பின் கீழ் விவாதிப்பது வழக்கம். சில வேளைகளில் வாரத்திற்கு 6 நாட்கள் நாம் இந்த தலைப்பு தொடர்பாக விவாதிக்கிறோம். 4 நாட்கள் நாம் சாட் மூலமாகவும் 2 நாட்கள் ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் இந்த தொழில்நுட்ப விவாதம் நடைபெறுகிறது. இன்று நமது தொழில்நுட்ப உரை ஆற்றுவதற்காக இங்கே வருகை புரிந்துள்ள டாக்டர் என் முருகேசன் அவர்களை பற்றி ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன். டாக்டர் என் முருகேசன் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்டமாலஜி பேராசிரியராக, பூச்சியியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள். தற்போது பல்வேறு தனியார் கல்லூரிகளிலும் ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று அவர்கள் நமக்கு தொழில்நுட்ப உரையை நிகழ்த்தி அது தொடர்பான விவாதத்திலும் கலந்து கொள்ள வருகிறார்கள். அவர்களை நமது குழுவின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்குவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலம் நமக்கு நமது உறுப்பினர்கள் அனைவரையும் மற்றும் விவசாயிகள் அனைவரையும் சென்று அடைவதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்துள்ள கோவைஸ் ஃபவுண்டேஷன் சென்னை நிறுவனத்தாரின் செயல் இயக்குனர் திருமதி சூர்யா நர்மதா அவர்களை நன்றியுடன் நான் வரவேற்கிறேன். அவர்களும் ஒரு தோட்டக்கலை பட்டதாரி ஆவார், முதுகலை பட்டதாரி ஆவார். அவர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆர்பிட்ரேஷன் ஒர்க் மற்றும் ஆலோசனைகள், வேளாண் ஆலோசனைகள் நடத்தி வருகிறார்கள். அவர்களை இந்த குழுவின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்துள்ள அனைத்து பங்கேற்பாளர்களையும் வருக வருக என வரவேற்பதோடு அவர்கள் அனைவரும் தங்களுடைய பெயரையும் தங்கள் வகிக்கும் பணி தொடர்பான விவரத்தினையும் அவர்களது மொபைல் எண்ணையும் சாட் மூலமாக தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் நமது இந்த ட்ரைனிங் பயிற்சி தொடர்பாக கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ், ஆன்லைன் சான்றிதழ் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. எனவே அனைவரும் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு, சாட் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் முருகேசன் அவர்களுக்கு வருக சார். வணக்கம். Thank you, sir. Thank you. Let us start our talk, the business. The topic given was the insecticide, about insecticides, not all pesticides, only insecticide, the past, present, and some aspects in the future also. Then another thing is, as a agri graduate, we must have these handlens. We must have these handlens. You can observe the one which is hanging behind me, so that we can get a better recognition from the farmers and the farmer society. Then I am going to deal the following points: the doses of common insecticide for high volume sprayer, not a low volume sprayer. These doses are put in a single slide for common insecticide, not endosulfan or anything. The recent insecticide like fipronil, flubendiamide, etc.
Then we have to discuss about the classification of insecticide. There are two. One is the ordinary chemical classification, normally taught to our students. Then another one is IRAC, Insecticide Resistance Action Committee. Actually, this committee is having a different type of classification called MOA. MOA means mode of action classification. Okay, that will be also dealt briefly. And then the past, then the history of insecticide use. Then the next trend is the property of insecticides used now, like the what is the name of the what is the technical name, and some of the trade name and mode of action, whether it is having contact action or systemic action. Some of the insecticides are able to stop the penetration of the stylet of the insect. For example, suppose aphid is having stylet borne virus. Okay, if it is able to insert stylet completely into the plant, there is chance of spreading the virus particle. So to avoid this, the one of the recent facilities having the inhibition activity of stylet penetration. Then the feature of insecticide. What will the feature in insecticide? That and the global trend, globally, what is happening? Whether new insecticide companies are emerging, or some of the companies are merging together due to some reason, etc. Then the last but the least, one is K means Kuttalam. K means Kuttalam. Kuttalam is a scientist. Dr. Kuttalam is a retired professor head from the Tamil Nadu University. He has developed a simple mechanism to protect the sprayman. Sprayman mattumla, it can also the man or the farmer who is watching the spraying operation. Because sometimes due to the drift, sometimes all the times, the drift of insecticide, அதாவது மருந்து திவலைகள் காற்றில் மிதந்து நம்முடைய உடம்பிலும் படலாம், பார்த்து கொண்டு உடலிலும் படலாம், மருந்து அடிப்பவருக்கு உடலிலும் படலாம். அதை வந்து எப்படி how to protect us as well as the protect sprayman சொல்லி ஒரு பெரிய ஃபைண்டிங். ஆனால் அது வந்து it is going unnoticed. It was developed around the year 89, I think. 79, after 79, before 89, it's a very simple device, simple operation. Actually, we used to ask for patent, etc. But this good scientist has not asked for the patent, etc. Then so small as weight, and some of the people who attended my earlier Zoom meeting might feel no, he is repeating something, but it is not showing. Anyway, it is a must, because pesticide is going to control the insect. Sometimes it is not able to control. That is small point. Whenever we go to tea shop, do we prefer freshly prepared tea, or the tea already prepared and kept in a tea can under hot condition? We usually say, no, we need fresh tea, freshly prepared tea only, not the tea already prepared some 5 minutes ago, or 5 minutes before, or half an hour before, or 5 hours before. So this is our point. We used to prefer the freshly prepared tea. Then another aspect is, we are asking the tea man, why should I get the hot tea and try to blow the air to reduce the hotness? It is a waste of time. And dear brother, I shall open my mouth wide. You please put the sugar into my mouth and pour the cold milk, not hot milk, cold milk, and some decoction, cold decoction, etc. I shall gargle and gulp it. Like we are not doing it. Okay. Because why? We feel that
freshly prepared tea alone will have that good tea taste, etc. Good quality. அதாவது காரம் மனம் நிறைந்த விவிஎஸ் பட்டணம் பொடின்னு சொல்லி பழைய காலத்தில் விளம்பரம் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த குவாலிட்டிஸ், த பெட்டர் குவாலிட்டிஸ், டேஸ்ட்டு இதெல்லாம் இருக்கணும்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண டீ தான் குடிக்கிறோம். அது மாதிரி ப்ராப்பர்லி ஹாட் கண்டிஷனில் நல்லா மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அதை ஃபூன்னு ஊதி வாயில் ஊற்றி குடிக்கிறோம், ரைட்டா? ஆனால் ஃபார்மர்ஸ் கண்டிஷனில் போனீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் ஆஃபன். இட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஆஃபன். இதை வந்து நான் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் பார்க்குறேன். அதுக்கு முன்னால வெளியெல்லாம் போனேன், பார்த்தேன், பேசினேன். இந்த ஆஸ்பெக்டை வந்து இந்த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டை கவனிக்காம விட்டுட்டோம். மோஸ்ட்லி இந்த ரெண்டும் இந்த ஆஸ்பெக்ட் வந்து விவசாயத்தில் வந்து விவசாயிகள் மருந்து கலவை, நீங்கள் கேட்குறீங்க, இந்த மேடம் நர்மதா மேடம், சூர்யா மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் ஹார்டிகல்ச்சரில் ஒரு பிரிஞ்சாலுக்கு என்ன பற்றினு கேட்குறாங்க. பிரிஞ்சாலில் லீஃப் ஆப்பர் இருக்குது, அதுக்கு ரோகார் மருந்து அடிங்க, எவ்வளோங்க அடிக்கணும் மேடம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க 400 மில்லி பெர் ஏக்கருங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போகிறாரு. மருந்து அடிக்கிற ஹீஸ் ஆஸ்கிங் த ஸ்ப்ரே மேன் டு பிரிங் த ஸ்ப்ரேயர், ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஸ்ப்ரே அப்படின்னு கேட்பார். சார், ஐ வில் டேக் 6 tanks, 6 to 8 tanks. ஹவு மெனி டேங்க்ஸ் ஒன்று கேட்போம். ஒரு டேங்குக்கு எவ்வளோ ரூபான்னு கேட்போம். டேங்குக்கு 40 ரூபான்னு சொன்னார். ஐயா 8 டேங்க்னா ரொம்பன்னு சொல்லி கொஞ்சம் கம்மியான டேங்கில் அடிக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி அப்போ பிறகு வந்து அந்த மருந்து என்ன செய்வாருன்னா 6 டேங்குன்னா ஹீல் ஆஸ்க் எ பக்கெட், அதில் 6 மெஷர்ஸ் ஆஃப் வாட்டரை ஊற்றுவார், ரைட்டா? அதில் இந்த 400 ml ஆஃப் ரோகார் பிசைடு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவார், தரோலி மிக்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா அந்த ஸ்ப்ரேயரில் ஹீ வில் ஃபில் த half tank. அதுக்கு மேலே இந்த ஒரு மெஷர் மட்டும் கலந்து வச்சுருக்கோம்ல, ஏற்கனவே போட்ட டீ மாதிரி, ஏற்கனவே கேன்ல ஒரு டீ மாதிரி இந்த கலந்து வச்ச மருந்து எடுத்து டேங்கில் ஊற்றுவார். ஊற்றிட்டு மீதி தண்ணியை ஊற்றி டேங்கை குறுக்க முதுகுலையே குலுக்கி ஆட்டி அப்புறம் மருந்து அடிப்பார். கோயிங் டு ஸ்ப்ரே. இது வந்து சரியாக எஃபெக்டிவாக இருக்குமா இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா மருந்தடிப்பது எப்படின்னா, இதில் பாருங்க, இது ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒரு ட்ரைனிங் கொடுக்க போனேன். அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு யார் நல்லா மருந்தடிப்பாருன்னு கேட்டேன். ஒரு தம்பி எந்திரிச்சாப்புல, ஐ வில் டேக் ஐ எம் ஏ குட் ஸ்ப்ரே மேன் அப்படின்னாரு. சரி, ஓகேன்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரங்கிட்ட ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்து 6 liters வாட்டர், வெறும் வாட்டரை ஊற்றுங்க, ஊற்றிட்டு அடிப்பான்னு சொன்னேன். அவர் மருந்தடிச்சார். அதில் என்ன பிரச்சனைனா பாருங்க, அந்த ஸ்ப்ரே லேன்ஸே வந்து பாயிண்டடர் வந்து நாட் ஹேவிங் கூஸ் நெக், பாயிண்டடா இருக்கு. மருந்தடிக்க பாருங்க, சூடம் சாம்பிராணி காட்டுற மாதிரி, ஓம் நமகான்னு காட்டுற மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு மேலேயே ஸ்ப்ரே பண்றாரு. நான் கேட்டு சரி மருந்து அடிச்சு முடிச்சாச்சா, சரி அடுத்த செடி அடிச்சாரு, முடிச்சாச்சுன்னாரு. நான் சொன்னேன், கொஞ்சம் வாங்க, இப்படி அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்ப்ரே லேன்ஸை திருப்பி பிடிச்சி கீழே இருந்து மேலேயே அடிச்சுட்டு அப்புறம் மேலே அடிச்சு காட்டினேன். சார், இது வந்து ஓனர் இருக்காங்கல்ல, விவசாயியே மருந்தடிப்பாரு, விவசாயியே செய்வாரு, அவருக்கு ஒத்து வரும் சார். எங்களை மாதிரி மருந்தடிக்க கூப்பிடுறாங்கல்ல ஸ்ப்ரேமேன் வச்சு ஸ்ப்ரே பண்ணா இட் ஓன்ட் ஒர்க் அப்படின்னு நான் சொன்னேன். செய்தால் சிறப்பாக செய்ய வேண்டும், இல்லாட்டி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி, அந்த அவையடக்கம் கருதி அந்த எக்ஸாம்பிளா நிப்பாட்டிடுறேன். அது மாதிரி நெக்ஸ்ட். அப்புறம் வந்து நிறைய இருக்கு. இப்ப நிறைய, அதாவது எஃபெக்டிவ் சைடு எஃபெக்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதாவது பொதுவாக பெஸ்டிசைடுனாலும் சரி, எதுனாலும் எந்தெந்த டெக்னாலஜி எஃபெக்டிவா இருக்கோ அதுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்காது. அதான் என்னுடைய ஒப்பீனியன், பல பேரோட ஒப்பீனியன். இப்போ ஈவன் சித்தாவிலையும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் தானே, அப்படி எடுத்து அப்படியே வாயில் ஊற்றி அப்படிலாம் கிடையாது. எப்படின்னா அப்படி கிடையாது. சித்தா மருந்து ப்ரிப்பரேஷனும் இப்படித்தான் ப்ரிப்பேர் பண்ணி சிலதை அரைக்கணும், சிலதை ஊற வைக்கணும், சிலதை பவுடர் ஆக்கணும், சிலதில் வெயிலில் காய வைக்கணும், சிலதில் மெல்லுசு வேஸ்டியில் வடிகட்டணும், சில பொடியை அக்கறாக. இது மாதிரி சின்ன டெக்னாலஜி இருக்கு. அது மாதிரி சில மருந்தை காலையில் சாப்பிடணும். ஜிஞ்சர் வந்து should be taken in the morning only. அந்த கடுக்கா, இந்த டெர்னேலியான்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் ஈவினிங் சாப்பிடணும், மத்தியானம் இது மாதிரி சில டைமிங் எல்லாம் இருக்கு. அந்த டைமிங்கோட செஞ்சோம்னா சைடு எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், இல்லாட்டி கூட்டிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் இந்த ஆடாதோட லீஃப் வந்து வெந்நீரில் போட்டு ஆவி பிடிச்சா நல்லா தான் இருக்கு.
கஷாயம் குடிச்சாலும் பரவாயில்லாம இருக்கு. அந்த அந்த த்ரோட் பெயின், இந்த ஹூலாம் சில சமயம் அந்த நம்ம கொரோனா பயத்துல வரும் பார்த்தீங்களா இருக்கு. ஆனா இதே இதை வந்து ஒரு இலைக்கு பல 4 இலை போட்டோம்னா சூடு பிடிக்கும். இது மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட். அதான் என்ன சொல்றேன்னா, எதையும் எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சா தான் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற கருத்து. சரி, ரைட். இப்போ வந்து பெஸ்ட்னா இது இன்செக்ட். நான் பெஸ்ட்னா எப்படின்னா எனிதிங் which is damaging or irritating எரிச்சல் ஊட்டுறது. இது மாதிரி மனிதனையோ அவனுடைய பிலாங்கிங்ஸ், மனிதனுடைய பிலாங்கிங் ஆடு மாடா இருக்கலாம், ஆடு மாடு கோழி பிக்கா கூட இருக்கலாம், மீனா இருக்கலாம், இவைகளுக்கு டேமேஜ் பண்றது அல்ல டிஸ்டர்ப் பண்றது தான் பெஸ்ட். இந்த பெஸ்ட்ங்கிற வேர்டுல எல்லாமே வந்துடும். இன்செக்ட்ஸ், நெமட்டோட்ஸ், மைட்ஸ், ஸ்னைல்ஸ், ஸ்லக்ஸ் எக்ஸெட்ரா ஆர் இன்க்ளூடட். ஈவன் ரேட், பேர்ட்ஸ், இஃப் தே ஆர் பெஸ்ட், ரைட். இன்செக்ட் பெஸ்ட்ங்கும் போது இன்செக்ட் which are noxious or destructive or troublesome, they are disturbing தான் இன்செக்ட் பெஸ்ட். இதுல வந்து இன்செக்டிசைடுங்கும் போது which are able to control or kill or the inhibit the action of or avert the damage. For example, இப்போ அந்த பஞ்சகவியெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பூச்சி விரட்டின்னு தான் சொல்றாங்க, ரைட்டா? அந்த பூச்சியை விரட்டுறதுக்கு அதுவும் இன்செக்டிசைடாக பண்ணிக்கலாம். அதையும் ஒரு இன்சைடா கிளாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவைகள் பூச்சிகளை விரட்டுகின்றன. இந்த வந்து என்னது அங்கவஸ்திரம் இல்லை, அக்னி அஸ்திரம் இதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பூச்சி விரட்டின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் கேன் பி புட் அண்டர் இன்செக்டிசைட். நான் வந்து இப்போ இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒன்லி the organic insecticides which are marketed as insecticide. ஆர்கானிக் இன்செக்டிசைடா அது என்ன பூச்சி மருந்தெல்லாம் இன்ஆர்கானிக் அப்படின்னு கேட்காங்க. எல்லா மார்க்கெட்ல உள்ள 99% ஆஃப் இன்செக்டிசைடு வந்து ஆர்கானிக் ஃபார்ம்ல இருக்கு, ஆர்கானிக் ஃபார்ம். அதனால வேணும்னா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் சிந்தட்டிக் ஆர்கானிக் இன்செக்டிசைடு வைக்கலாம். ஆர்கானிக் மாலிகுல் தான் எல்லா இன்செக்டிசைடுமே. 99% ஆஃப் த எக்ஸிஸ்ட் இன்செக்ட்ஸ் ஆர் பிலாங்கிங் டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் மாலிகுல். இதை வந்து நம்ம நம்முடைய ரெஃபரன்ஸுக்கு வேணா இது சிந்தட்டிக் ஆர்கானிக் விட வச்சுக்கலாம், ரைட்? அடுத்து வந்து பூச்சிங்கிறது எப்போதுமே டேமேஜ் பண்ண போறதில்ல. எப்போதுமே ஒரு லெவலுக்கு, அதாவது ஜெனரல் ஈக்விலிபிரியம் லெவல், it usually oscillate up and down along the general equilibrium level. Sometimes the population go down. For example, aphids, the population goes down soon after the rain. அது heavy rain stop ஆகும். அதே aphid when the rain stopped 2 or 3 days later, there is a good sign. The rain gas brought out many good quantity of the N content, and which is converted to ammonia and is fixed in the soil as NO2 nitrate of fix ஆகி அது பிளான்ட் எடுத்த உடனே இலையெல்லாம் அகலமாகி ஏபிட்ஸ் மறுபடியும் கூடும். அதான் மழை பெய்தவுடன் ஏபிட்ஸ் இன்சிடென்ட் சப்சைட்ஸ், தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இட் கெட் என்ஹான்ஸ்ட். அதான் அந்த ஈக்குவலிபிரியம், மழைக்கு முந்தி பிந்தி, ரைட்? இதனால இதுக்கு தான் போகும். இதுல நம்ம எப்போ இன்செக்டிசைடு அடிக்கணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணுவோம், ரைட்டா? எப்படி டிசைட் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் கிளியூர் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது சப்போஸ் விவசாயி பிரிஞ்சாலுக்கு பெஸ்ட்டுக்கு மருந்து கேட்டு வந்தாருன்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்டில் பிரிஞ்சால் விலை கூடிருச்சுன்னு அர்த்தம். பிரிஞ்சாலுக்காக தக்காளிக்கு மருந்து கேட்டு வந்தாருன்னா தக்காளி கூடிரும். ஃபார் எக்ஸாம்பிள், சம்மரில் வந்து தக்காளி விலை குறைஞ்சிரும். யாருமே தக்காளி செடியில நோய் பூச்சின்னு வரவே மாட்டாங்க. அதே சமயம் வெயில் காலத்தில் தக்காளிக்கு நோய் பூச்சின்னு வந்தாலும் வருவாங்க. இதான் ஒரு இது. ரைட், அதான் ஈகாலஜின்னு சொல்றது, ரைட்? அப்புறம் இன்செக்டிசைட்ஸோட எதுக்குமே ஒரு 2 முகம் உண்டு, பெனிஃபிட்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்செக்டிசைடோட 3 சைட் எஃபெக்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ்னா சில சமயம் ஒரு இன்செக்ட்ஸ் அடிக்கிறோம், மறுபடியும் இன்னொரு நாள் அடிக்கிறோம். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வருஷம் என்ன டோஸ் அடித்தோமோ அந்த டோஸில் அடித்தா பூச்சி சாக மாட்டேங்குது. அது இன்செக்டிசைடு ரெசிஸ்டன்ஸ். அடுத்து ரிசர்ஜன்ஸ்.
விசர்ஜன் என்னன்னா, ஒரு இப்ப பேடி கிராப் நெல் பயிருக்கு வி ஆர் அப்ளைங் த எக்கலாக்ஸ்னா குயின் ஆல்பாஸ், வி ஆர் அப்ளைங் குயின் ஆல்பாஸ் ஆர் லாம்டா சைக்ளோத்ரின், அதான் கராத்தே. அப்புறம் புரோஃபெனோஃபாஸ் எல்லாம் அடிக்கிறோம். ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறோம், 2 ஸ்ப்ரே அடிக்கிறோம், 3ஆவது ஸ்ப்ரே அடிக்கிறோம். அந்த சமயத்துல இந்த விருதுநகர்ல பத்ராப்னு ஒரு ஊர் இருக்கு, விருதுநகர்ல பத்ராப். அங்க வந்து ஒரு வாட்டர் கொஞ்சம் கூடுதலாவே பேடி கிடைக்கும், ரைட்டா. அது மாதிரி அங்கரங்கோயில் அவுட்டர்ல கொஞ்சம் வாட்டர் வந்து நல்ல மழை சொல்ல கூடுதல். இங்க வந்து திருப்பி ஒரு 3 அடி அடிக்கும் போது ப்ரௌன் பிளான்ட் காப்பர் வந்து பிகேம் ஏ சீரியஸ் பெஸ்ட். அதாவது எப்ப மருந்தடிக்கும் போது அந்த பூச்சி கம்மியா இருந்திருக்கும். அப்புறம் மருந்தடிச்ச வயல்ல மருந்தே அடிக்காத வயலை விட பூச்சி கூடுதலா இருக்கும். இதுதான் ரிசர்ச். மீண்டும் எழுவது, ரைட். அடுத்த ரெசிடியோனா எஞ்சிய நஞ்சு. நம்ம உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, சுவாசிக்கும் காற்று, இது 3லயும் பெஸ்டிசைடு கண்டாமினேஷன் வரும். இந்த ரெசிடி கண்டாமினேஷன் வந்து ஆர்கானிக் பெஸ்டிசைடு அங்கக வேளாண்மையிலையும் வரும். அங்கக வேளாண்மை இல்லாம நவீன வேளாண்மையிலும் வரும். எப்போ வரும்? நம்ம வந்து அளவுக்கு அதிகமாகவோ, அளவுக்கு அதிகம்னா இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ், அந்த சமயத்துல வரலாம். அப்புறம் வந்து இது தேவையில்லாம அடிக்கிறதா இன்டிஸ்கிரிமினேட் சொல்லப்படலாம், ரைட். சரி, இப்போ வந்து இன்செக்ட்ஸோட பெனிஃபிட் என்ன? டு ஓவர் கம் த லாஸஸ் காஸ்ட் பை இன்செக்டோட லாஸை வந்து காஸ்ட் பண்ணணும். அப்புறம் இம்மீடியட் சொல்யூஷன். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பெரிய டாக்டர் ஃபேமிலி. அவங்க வந்து இப்போ யாருக்காவது ஒரு டிசீஸ்ன்னு வந்தால் குணப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. அதில் ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா ஐசியூல வைப்பாங்க, ரைட்டா. அதுதான் இயற்கை. அது மாதிரி இப்போ கொரோனான்னு வச்சுங்களேன், சப்போஸ் கொரோனான்னு என்ன பண்ணுவாங்க, உடனே இமீடியட்டாக ட்ரீட் பண்ண தான் பார்ப்பாங்க, ரைட்டா. அதுக்கு ஆல்டர்னேட் மெடிசன்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கொரோனா ட்ரீட்மெண்ட் லங்ஸ்லையோ பிரெயின்லையோ கட்டி வந்துடக்கூடாது, ரத்த கட்டி வந்துடக்கூடாது. அதுக்கு சில மருந்துகளாக இப்போ ரீசெண்டாக இருந்தோம், அதை இது பண்ணிட்டு இருக்காங்க வச்சுங்களேன். அதில் வந்து இமீடியட் சொல்யூஷன், அது மாதிரி அலோபதி மாதிரி இமீடியட் சொல்யூஷன், ரைட்டா. அடுத்து வந்து இன்னைக்கு தேதியில இன்னும் கொஞ்ச நாளைக்கு சீம்ஸ் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்டிஸ்பென்சபிள் டூல். தவிர்க்க முடியாத முக்கியமான ஆயுதம் வந்து பூச்சி மருந்து தான். இது வந்து இன்செக்டிசைட்ஸ் எப்படி டெவலப் ஆகுது? அதில் ஒரு சின்ன இது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இன்செக்டிசைடு வந்து டெவலப்டு ஃப்ரம் த மிலிட்ரி ரிசர்ச் தான். மனிதனை கொல்லுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட விளைவுகளே இதாக வந்துடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்கோனோபாஸ்பேட் அன்டில் ரீசென்ட்லி, சப்போஸ் ஒரு 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2005 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ் இன்செக்டிசைட் ஆர்கோனோபாஸ்பரஸ் தான். ஆர்கோனோபாஸ்பைட் ரோகாரும்போம், குளோரிபைரிபாஸும்போம், மேலத்தியான்போம், நூவான்போம், இப்படி நிறைய பெஸ்டிசைட்ஸ். அந்த பெஸ்டிசைடை எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் வந்து அவர் பேர் கெர்கார்ட் ஸ்ரேடர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சு அது பண்றாரு. எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாருன்னா, அந்த டீட்டெயிலாக வேண்டாம். ஆர்மி ஒரு பிற மனிதனை கொல்லுவதற்கு உபயோகப்பட்ட ஒரு கேஸ். அந்த கேஸ் பல்வேறு கேஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு கேஸை வந்து பண்ண ஆராய்ச்சி, அதுல வந்து இவர் வந்து அந்த கேஸ் எடுத்து மனிதனுக்கு உபயோகப்படுமான்னு பார்க்கறாரு. பெஸ்டிசைடு வந்து அது பேர் ஷ்ரேடாங்கிற பெஸ்டிசைடு. அதான் ஒரு அதுதான் ஒரு ஹிஸ்டரி. அது மாதிரி டிடிடியோட கதை வேற மாதிரி. டிடிடி வந்து ஆப்பிரிக்காவில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயே செகண்ட் வேர்ல்டு வார்லேயே மிலிட்ரி பீப்புள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆப்பிரிக்கன் லேடி வந்து கிவிங் பாத் டு ஹிஸ் சைல்டு, ஒரு பொடியை வச்சு பாத் கொடுக்குற மாதிரி கொடுக்குது. ஒரு மிலிட்ரி மேன் வந்து போனவே திரும்பி வந்து வாட் ஆர் யூ டூயிங்கிறான். அது சொல்லுது, மை சைல்ட் இஸ் இன்ஃபெஸ்டட் வித் மைட்ஸ், மஸ்கிட்டோ எல்லாம் நிறைய இருக்கு, கடிக்குது. இந்த பவுடர் போட்டால்
வரமாட்டேங்குன்னு சொல்லுது. உடனே அந்த பவுடர் சாம்பிள் எடுத்துட்டு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் அனுப்புறோம். அதுல ஒரு சாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்துல வந்து கெய்கி கம்பெனிக்கு போகுது. இது இப்ப இந்த பவுடர் என்ன அப்படின்னு பாக்குறது. அங்கதான் இவரு கண்டுபிடிக்கிறார். பால் முல்லர் வந்து இட் கேன் பி யூஸ்ட் அஸ் எ இன்செக்டிசைட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிச்சதுல ஒரு ஒரு மிக நல்ல விஷயம் நடந்துச்சு, மிக கெட்ட விஷயம் நடந்துச்சு. மிக நல்ல விஷயம்னா இந்த வேர்ல்டு வார் பீரியட்லையும் வேர்ல்டு வாருக்கு அப்புறமும் உலக அளவில் இந்த மலேரியா உட்பட நிறைய இன்சைட் பார்ன் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணி நிறைய பேருடைய இறப்பை தடுத்தது. அது வந்து பெனிஃபிட். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அங்கங்க சாம்பிள் எடுக்கும் போது பெஸ்டிசைடோட அந்த டிடிடியோட ரெசிடியூ இருக்கிறதாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது. எப்படி எடுத்திருப்பாங்க? நம்ம இது இருக்குல்ல, இந்த கேஸ் குரோமட்டோகிராஃபில எடுப்பாங்க. அதுல ஒரு சாம்பிள் போடுவாங்க. இந்த நிமிஷத்துல அந்த அந்த பீக் வந்துச்சுன்னா இந்த பெஸ்டிசைட் அப்படிம்பாங்க. அது மாதிரி பார்த்ததுல ஆர்டிக் அண்டார்டிகால கூட டிடிடி ரெசிடியூ இருக்குன்னு சொல்லி ரொம்ப அது மேல ஃபைட் பண்ணி உலகத்துல ஆல்மோஸ்ட் இந்தியா உட்பட நிறைய மெனி கண்ட்ரீஸ் ஹஸ் பாண்ட் த BANNED பாண்ட் த இன்சைட்ஸ். இதுக்கு கூடவே ரேச்சல் ஹெர்சன் ஒரு அம்மா, ரேச்சல் ஹெர்சன் அந்த அம்மா இருக்காங்களா, அந்த பக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அம்மா ஒரு சைலண்ட் ஸ்ப்ரிங்னு ஒரு படம் எடுக்க ஒரு புக்கு போடுறாங்க. சைலண்ட் ஸ்ப்ரிங்னா அந்த என்னது வசந்த காலத்துல பறவைகள்லாம் நல்லா சத்தம் போட்டு பூக்கள்லாம் நல்லா பூத்து என்விரான்மெண்டே ரம்மியமா இருக்கும். அப்பேற்பட்டத்துல பறவைகள் சத்தமெல்லாம் காணும் அப்படின்னு இவங்க என்ன பார்த்துட்டு அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லி அந்த பறவைகள் கூடுல பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் தோல் முட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் கூட அந்த கோழிக்கு வந்து கால்சியம் சத்து கொடுக்கலன்னா முட்டை வந்து உடையிற மாதிரி, அது பேர் தோல் முட்டைன்னு சொல்லுவோம். தோல் முட்டை. அதான் தோல் முட்டைன்னா முட்டை வந்து இருக்கு, முட்டையில ஓடு இருக்கு. கோழிக்கு சரியா தீவனம் சரியா கொடுக்கலன்னு வச்சுங்களேன், கொடுக்கலன்னா முட்டை ஓடு சரியா டெவலப் பண்ணாம அந்த உள்ள அந்த சாப்பிட்டு பேர்சனும் வெளியே தெரியும். அப்ப கோழி அடகாக்கும் போது உடஞ்சி போகும். இது ஒரு நம்ம ஆண்டாண்டு காலமா நம்ம நாட்டுல எப்போதுமே இருக்கு. இப்பதான் அந்த பவுல்ட்ரி ஃபீடு அதெல்லாம் கொடுத்து அந்த பிரச்சனை இப்ப ரொம்ப இல்லை. ஏன்னா நம்மளும் வீட்டுல கோழி வளர்க்குறதுல எல்லாமே கோழியை வாங்கி அடிச்சான் சாப்பிட்றோம், ரைட்டா? இப்ப அந்த மாதிரி இது காரணம் டிடிடி இன்ஹிபிட் த டிடிடி ஹேஸ் டேமேஜிங் எஃபெக்ட் ஆன் த கால்சிபரஸ் கிளாண்டு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை படிச்சு பறவைகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கு இது காரணம் சொல்லி உலக அளவில் டிடிடியை தடை பண்ணிட்டாங்க. ரைட், ஓகே. இதுதான் அந்த சைலண்ட் ஸ்ப்ரிங் புக்கு. எங்கேயா கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. ஒருவேளை அமேசான்ல கிடைச்சாலும் கிடைக்கலாம். படிக்க வேண்டிய புஸ்தகம். ரைட். இது அவரை பத்தி சொல்லிட்டோம். கெர்காட் ஷெரேடர் இந்த இருக்கிறாரு. இவர் தான் கெர்காட் ஷெரேடர். இவர் ஒரு 4-5 கேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு தான் ஆக்சிடென்ட் டிஸ்கவரி வந்து ஃபாதர் ஆஃப் நெர்வ் ஏஜென்ட் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஃபாதர் ஆஃப் நெர்வ் ஏஜென்ட். அதுக்கு பாலிஷா சொன்னா ஃபாதர் ஆஃப் டெத்துன்னு கூட சொல்லலாம். ரைட், ஓகே. அப்புறம் வந்து உலக அளவில் அதில் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இன்சைட் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த டாபிக் எடுத்தேன். ஆனால் USA மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ் போனால் ஹெர்பிசைட்ஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஹெர்பிசைடோட யூசேஜ் ரொம்ப இருக்கு கம்பேர்ட் டு ஃபங்கிசைட்ஸ் அண்ட் இன்சைடிசைட். அப்புறம் பெஸ்டிசைடு கன்சம்ஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு வேர்ல்டு இன் USA 4.5 kg ஆஃப் பெஸ்டிசைடு பாய்சன் இஸ் புட் இன் ஏ யூனிட் ஏரியா ஆஃப் ஹெக்டேர். அப்புறம் மற்ற கண்ட்ரி இது மாதிரி 4 kg 11 கிலோ 7 kg எல்லாம் இருக்கு. உலக அளவிலேயே 0.5 kg ஆஃப் பெஸ்டிசைடு இஸ் புட் ஓவர் ஏரியா ஆஃப் ஹெக்டேர் 1 ஹெக்டேர். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் தேன் 0.5 kg, மேன்லி 0.381. ஒரு 380 கிராம் தான் ஒரு ஹெக்டேர்ல போடுற மாதிரி ஒரு கணக்கு சொல்லு. சரி, ரைட்டு. அப்புறம் வந்து ரைட், இதை பிடிச்சிடும். அடுத்து போயிடும். இதுல பெஸ்டிசைடு கன்சம்ஷன் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல ரொம்ப இருக்குன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப்ல இருக்கு. முதல்ல ஆந்திரா வந்து செகண்டா இருந்துச்சு. ஆந்திரா 2ஆ பிரிச்சதுனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த தெலுங்கானால 4,000 அது வந்து கூட்டி கிழிக்கும் போது ஆந்திரா 2ஆ பிரிச்சாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆந்திரால கம்மி மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து IPM டாக்டிக்ஸ். அதாவது பெஸ்டிசைடு எப்போ தேவைப்படுதுன்னா
எங்கள் தாத்தா வந்து எப்போ ஸ்ப்ரேடு பெஸ்டிசைடுன்னா அவர் உரமும் போடலை, ஒன்றும் போடுறதில்ல. ஏதோ அந்த வீட்டில் உள்ள மாடு கொஞ்சம் சாணி இருக்கும், அதை போடுவார். வரப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவார். அப்புறம் பிளான்டிங் எதுவும் இஷ்டப்படியே நடத்துவார். உரம்பெல்லாம் போடுறதில்ல. எப்பயாவது தப்பி தேவரி அப்பெல்லாம் லீஃப் ஹோல்டர் ஸ்டெம் போடுறது கிடையாது. ஹிஸ்பான்னு ஒரு வண்டு வரும், ஹிஸ்பா. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், பொதுவாக பெஸ்டெல்லாம் இன்சைட் பெஸ்டெல்லாம் நல்லா உரம் போட்டது நல்லா நெருக்கமாக தான் வரும்னு நினைப்போம். அப்படி கிடையாது. நெருக்கம் இல்லாதலேயும் சில பெஸ்ட் வரும். அதாவது நம்ம உப்பு பிடிக்க போனால் மழை பெய்யும், உமி விற்க போனால் காத்தடிக்குங்கிற மாதிரி பழைய காலத்தில் பிந்தி உள்ள பெஸ்ட் வந்து ஸ்டெம்போரரும் இந்த ஹிஸ்பான்னு ஒரு ஸ்பைனி பீட்டில் ரொம்ப உண்டு, அதுவும் தான். மற்றபடி பெஸ்ட் கம்மி. இது போக இதுதான் கல்ச்சுரல் ப்ராக்டிஸ். அப்புறம் இப்போ அதுக்காக இப்போ அந்த எஸ்ஆர்ஐ போட்டதுலேயும் ரோட் ஸ்பேஸ் விட்டது பார்த்தீங்களா, 8 அடி குறையில் தான் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்போ ரேட்டு பாய்சன் வைக்க வேண்டியதில்லை. அப்புறம் பிசிக்கல் மெத்தட்ஸ், அதாவது சன்ட்ரைங் பண்ணுறது, ஃப்ளேம் டார்ச், தீப்பந்தம் வைத்து, இந்த சிவப்பு கம்பளி பூச்சின்னு அந்த காலத்தில் தேனி, போடி, சமீபத்தில் மானூர், இது மாதிரிலாம் ரொம்ப இருந்துச்சு. அதெல்லாம் இது அழிக்கிறதுக்கு. அப்புறம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், பயாலஜிக்கல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பேர்டு பறித்து வைக்கலாம். ஒரு 10 அடி ஒசர குச்சி எல்லா பயிலும் வச்சிங்கன்னா பகலில் கரிச்சாங்குருவின்னு ஒன்று உண்டு, ரெட்டவால் குருவி, கருப்பாக இருக்கும், ரெட்டவால் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக காலையிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் உங்கள் வயலில் பறக்கக்கூடிய அந்து பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு 3 ஒரு 5 மணிக்கு திரும்பி வருவாங்க. வந்து ஈவினிங் இந்த சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது உட்கார்றதுக்கு வசதியாக ஒரு 10 அடி குச்சி வைக்கணும். ஏக்கருக்கு 50 குச்சி வச்சிங்க, ஏக்கருக்கு 20 குச்சி வச்சிங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்து அங்கங்கே உட்காந்து பிடிக்கும். இது போக ட்ரைகோக்ரோமா கார்டுன்னு இருக்கு. இப்போ ட்ரைகோக்ரோமா கார்டு அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கு. இதை வந்து யங் என்டர்பிரினர்ஸ் வந்து இதை உபயோகிச்சு பார்க்கலாம். ரைட். அப்புறம் ஐபிஎம் டாக்டிக்ஸ், இதில் தான் அந்த நேச்சுரல்னு ஒன்று இருக்கு. எது கெமிக்கல்னு டவுட்டு. நல்லா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்தவங்ககிட்ட கேட்டால் ஆர்கானிக் எல்லாமே கெமிக்கல் தான் சொல்லுவாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாமே கெமிக்கல் வந்துருவாங்க. அதில் கெமிக்கல் நேச்சுரல் இருக்கு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண சல்ஃபர் முதல்ல நீங்க ஓல்கா முதல் கங்கை வரை அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. ஆமா, எல்லாரும் படிக்க வேண்டிய புஸ்தகம். ஓல்கா முதல் கங்கை வரை தமிழாக்கம் பண்ணி ஒரு பப்ளிஷ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பெண் தான் வேட்டையாடி மிருகங்களை சதையை இது பண்ணி கிளீன் பண்ணி குகைக்குள்ள தொங்க விட்டுருப்பாங்க. ஆண்கள் சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஆண்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆண்கள் எப்ப வேலைக்கு வந்தாங்கன்னா இந்த யுத்தம் வருது, அப்புறம் அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷன் வரும்போது ஆண்கள் வந்து உள்ள வராங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டரி கொண்டு போவாங்க. ரைட். அப்போ அந்த குகையில வந்து அந்த காயுது இல்லை, கறி உள்ள தொங்க விட்டுருப்பாங்க. அது இன்னும் மழைக்காலத்தில் சாப்பிடலாம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த கறியில வந்து பெஸ்ட்டு ஃபங்கஸ்லாம் வர்றதுக்கு சல்ஃபர் ஃபியூம்ஸ் வந்து எஃபெக்டாக இருக்குன்னு முதல்ல சல்ஃபரை பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணாங்க. ரைட். அப்புறம் சிந்தசிஸ் கெமிக்கல். சிந்தசிஸ்னா எப்படின்னா, இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த பைரித்திரம் நிக்கோட்டின்னா எல்லா கண்ட்ரிக்கும் கிடைக்காம, அது வரைக்கும் பைரித்திரம் தான் ஊற வச்சு மருந்தடிச்சிருந்த மாதிரி இது. அப்புறம் சோப் ஆயில், அப்புறம் பெட்ரோலியம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வேர்ல்டு வாரில் பெட்ரோலியமும் கம்மியாக போச்சு. இந்த இந்த பிளான்ஸ், நேச்சுரல் பிளான்ஸ் கம்மியான உடனே they tried to use the available synthetic insecticide. அதனால தான் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் கெமிக்கல் இன்செக்டிசைடு ஹேபிட் யூஸ் ஆச்சு. அதில் பைரித்திரம் லைக் காம்பவுண்ட் தான் பைரித்ராய்டு, ஓஐடின்னு போட்டு. இப்போ ஆண்ட்ராய்டு ஹுமனாய்டுன்னு சொல்லுவாங்க. ஹுமனாய்டு மனிதன் மாதிரி இருக்கிறது ஹுமனாய்டு, ஓஐடி போட்டால் மாதிரி. அது மாதிரி நிக்கோட்டின் மாதிரி இருக்கனால நிக்கோட்டினாய்டு. பைரித்திரம் பிளான்டோட எஃபெக்ட் இருக்கனால பைரித்ராய்டு அப்படின்னு வரும். அப்புறம் பொட்டானிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. பொட்டானிக்கல் ப்ராசஸ் பண்ணி இப்போ வேப்ப மரம்னா வேப்பிலையை அரைச்சி பவுடராக்கி ஊற வச்சு மறந்துடிக்கணும். அல்லது என்னன்னா, நம்ம இந்த வேப்ப எண்ணெயை ஆட்டி அதை தண்ணியில் கலக்காது, அதுக்காக சோப் ஆயில் ஊற்றணும். ரைட்டா? இது மாதிரி ப்ராசஸ் பண்ணி பொட்டானிக்கல் யூஸ் பண்ணலாம்.
அப்புறம் லீகல், இந்த குவாரண்டைன், நம்ம அந்த கொரோனா குவாரண்டைன் மாதிரி இப்போ பருத்திக்கெல்லாம் குவாரண்டைன் இருக்கு. பருத்திக்கெல்லாம் குவாரண்டைன் இருக்கு. அதுனா பருத்தியில் ஆந்தோனோமஸ் கிராண்டிஸ், அதாவது ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் ஒரு பெஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ள நுழையும். அதுல சில பெஸ்ட் நீடித்து இந்த நிலையான வேளாண்மை நீடித்து நம்ம பாடாப்படுத்தும், அப்புறம் போயிடும், அப்புறம் காணாமல் போயிடும். அது மாதிரி இப்போ இந்த இதெல்லாம் வருது இல்லை, இப்போ ஃபால் ஆமிவாம், இன்னைக்கு கூட ஒரு டிஎன்ஏல ரிவ்யூ நடந்துட்டு இருக்கு. ஃபால் ஆமிக்கு வந்து கண்ட்ரோல் மெஷருக்கு ஆராய்ச்சி எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே. இதுல வந்து இந்த குவாரண்டைன் மூலமாக ஆந்தோனமஸ் கிராண்டிஸ்ங்கிறது வராம பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்குள்ள. அது மாதிரி இந்தியாவில இருந்து வர இதையும் யூஎஸ்ஏ கவனிச்சிட்டு இருக்கு, என்னென்ன எதுவும் பெஸ்ட் வந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்க ஜாஸ்மின் பூ வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா, ஒரு கப்பல் நிறைய ஜாஸ்மின் பூ வருதுன்னா அது எக்ஸாம் பண்ணி ஜாஸ்மின் பட்வம் இருந்தா அந்த கப்பலை திருப்பி விட்டுருவான். இறங்கிருச்சுன்னா அது எரிக்கிறதுக்கு சார்ஜ் வந்து உங்க தலையில போட்டுருவோம். எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பீப்புள். சரி, அப்புறம் டோசஸ் ஃபார் ஹேண்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்ப்ரேயருக்கு வந்து கொடுக்குறோம். டோசஸ் இது வந்து டோசஸ் யாரோ கோடு போடுறாங்க, தயவுசெய்து கோடு போடாம இருந்தீங்கன்னா நல்லது. ஏதோ ஒரு மெத்தட் இருக்கு. ரைட், ஓகே. இதெல்லாம் காமன்லி ப்ரெசன்ட்லி அவைலபிள் இன்சைட்ஸ். இதெல்லாம் நமக்கு எல்லாரும் தெரியணும். அஸ் ஏ பிஎஸ்சி கிராஜுவேட்டு நான் முடிச்சது 77. அப்போ வந்து பைரிதரைடே கிடையாது. நான் எம்எஸ்சிக்கு டெஸ்ட் பண்ணது ஒரு ஆர்கனோ குளோரின் காம்பவுண்டு, எண்டோசெல்ங்கிறது ஆர்கனோ குளோரின் காம்பவுண்டு தான் என்னுடைய தீசிஸ்க்காக டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஐசிஆர் கிடைச்சி அதுக்கு போயிட்டேன். நான் வேலையில் ஜாயின் பண்ண போது தான் பைரித்ராய்டு குரூப்பே வருது. ரைட்டா? அப்போ வருது. பைரித்ராய்டுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு கேட்கும்போது எங்கள் பாஸ் கோயில் பிள்ளைக்காரு, என்னங்க டோஸ் கம்மியாக சொல்கிறீங்க தம்பி, இதெல்லாம் 1/2 லிட்டர் 1 லிட்டர் அடிக்க, நீங்கள் என்ன 150 மில்லின்னு சொல்கிறீங்க. இல்லை சார், இந்த மருந்து இவ்வளோ தான் போதும். அது என்ன ரேலிஸ் கம்பெனியில் சுமிசிடின் ஒரு இது கொண்டு வந்தாங்க, பென்வாலரேட். அதை வந்து அப்போ அடித்தோம். அந்த பைரித்ராய்டும் நம்ம கரெக்டாக தேவையான பூச்சிக்கு மட்டும் அடித்தா தான் குணமாகும். நீங்கள் பாட்டு சகட்டுக்குமே நீங்கள் அடிச்சீங்கன்னா வேற சக்கிங் பெஸ்ட் வரும். அதாவது வயிற்று வலி மருந்த வயிற்று வலி வரும்போது தான் சாப்பிடணும். வயிற்று வலி அப்பா சாப்பிட்றாரு, வயிற்று வலி நம்மளும் சாப்பிட்டோம்னா வேற கல்லுகள் வந்தாலும் வரும். ரைட்டா? அது மாதிரி தான் பைரித்ராய்டு ஆச்சு. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டா 2016 பார்த்தீங்கன்னா திடீர்னு புது பேசியடா இளஞ்சலின்னு ஒருத்தர் இந்த குரூப்ல இங்கே கிடக்காரு. நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு, என்னப்பா இது என்ன டோஸ்ன்னு கேட்க வேண்டியிருக்கு. இது மாதிரி நம்ம வந்து பிஎஸ்சி முடிச்சவரை ஒரு ஆன்லைன்ல இருந்தா தான் நமக்கு ரெகக்னைசன் ஒரு தேவைன்னு நினைச்சோம்னா கொஞ்சம் ஆன்லைன்ல இருந்தா தான் எல்லாம் இதை போயிடும். ரைட். இதுல பெஸ்டில் கரெக்ட் இன்சைட்டிசைட கரெக்டான பெஸ்ட்டுக்கு, எதுக்கு அப்ராப்ரியேட் பெஸ்ட்டுக்கு அடிச்சா தான், ரைட் குவான்டிட்டியில் அடிச்சா தான் பெஸ்ட் கண்ட்ரோல் ஆகும். அது மாதிரி ரைட் டைம். குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதில் ராம்நாடுல சில்லிஸில் வந்து சர்ஃபேஸ் ஈவில்ங்கிறது ஒரு டேமேஜ் பண்ணிடுது மழைக்கு அப்புறம். பொதுவாக அந்த சர்ஃபேஸ் ஈவிலோட பேர் அட்டாக்டாகாஸ்டர் ஃபினிட்டிமஸ். அதை மானாவரியில் மிளகா போடுறாங்க. கோயில்பட்டி ஏரியாவில் மானாவரியில் பருத்தியில் வந்து சர்ஃபேஸ் ஈவில் வந்து சின்ன செடியை கட் பண்ணி போட்டுரும். சர்ஃபேஸ் ஈவில் அது வருஷம் வராது, எப்பயாவது நினைச்சா வரும் வருஷம். இன்னைக்கு அது வந்து ராம்நாடுல மிளகாயை வெட்டும். இது மாதிரி வண்டு வெட்டுதுன்னு ஒருத்தர் கேட்டாரு. இல்லை, இது சர்ஃபேஸ் ஈவிலுங்க, இதுக்கு இலையெல்லாம் குமிச்சு போடுங்க, முடிஞ்சா வந்து சாயில் ஆக்டிங் இன்சைடிசைட், சாயில்ல 10 மார்க்கோட இன்சைடிசைடா பழைய இன்சைடிசைடு பார்த்தீங்கன்னா மேலத்தியான், குளோர்பைரிபாஸ். அதுல பொதுவாக நம்ம நினைக்கிறோம் தூசி மருந்து தான் விவசாயி அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு மனசுல ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது எப்போதும் கரெக்ட் கிடையாது. அதனால குளோரிபைரிபாஸ் அடிச்சுன்னா ஈவினிங் அடிங்க. இது போக செடி செத்தர்களை வேஸ்ட் மெட்டீரியல்லாம் குமிச்சு வைங்க. அதை ஈவினிங் குமிச்சு வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் பெரட்டி அதை வண்டெல்லாம் பிடிச்சி அடிக்கணும். ஏங்க அந்த குமிச்ச செத்த மேலேயே அடிச்சுட்டா ஸ்ப்ரே பண்ணா என்னன்னு கேட்டாங்க. இல்லைங்க, அப்படி வச்சுன்னா மறுநாள் குமிக்கிறது குப்பை இருக்காது, குப்பை இருந்தா தானே அதுவும் தங்கும். அப்போ அது எங்கே போய் தங்கும்? மறுபடியும் மண்ணுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிடும். ரைட்டா? அது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செடி சத்தை குமிச்சு வச்சு அதில் மருந்துடிச்சுறாங்க. ரைட்டா? அப்படின்னு சொல்லிடலாம். அதனால ரைட் டைம், ரைட் பிளேஸ், அதான் முக்கியம். அப்புறம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு பூச்சி மருந்துன்னு கம்பெனிகள் விற்க ஆரம்பிச்சது பாரிஸ் கிரீன். இது ஒரு இன்ஆர்கானிக் கெமிக்கல், காப்பர் அசிட்டோ ஆர்சனேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல். அப்புறம் வந்து ஃபிஷ் ஆயில் ரோசின் சோப்பெல்லாம் முதல்ல இருந்துச்சு. இன்னைக்கு ஃபிஷ் ஆயில் ரோசின் சோப்பு 1 கிலோ வந்து 900 ரூபா தான். 1 கிலோ ஃபிஷ் ஆயில் ரோசின் 900 ரூபா தான். 1 கிலோ சோப்பை வந்து 40 லிட்டர் தண்ணியில் கரைக்கலாம்.
ஒரு ஏக்கருக்கு பேடிக்கு வந்து 400 பேடிக்கு 200 லிட்டரு வச்சு ஸ்ப்ரே பண்ணணும்னா ஃபிஷால் டோஸோடனா ரொம்ப ஒன்றும் செலவாகாது. 40 × 5 தான் 40 5ஆல் பெருக்குன்னு தான் 200 லிட்டர் வரும். அப்போனா ஒரு 5 கிலோ ஃபிஷ் ஆயில் சோப்பு வாங்கி 5 கிலோ ரொம்ப ஒன்றும் சார்ஜ் இல்லை. விலை ஒன்று இந்த விளம்பரத்தில் பண்ணுற மாதிரி 10 ரூபாங்க. அது மாதிரி ரொம்ப இல்லை. 900 × 5 5900 4500 ரூபா தான் ஆகும் ஒரு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. இதை பண்ணலாம், பண்ண முடிஞ்சா பண்ணலாம். ரைட். அடுத்து நேனோ இன்செக்டிசைடுன்னு இப்போ ரீசெண்டாக இந்தியாவிலையும் நுழைஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு ரீசன்ட் பெஸ்டிசைடை பற்றி தெரியணும்னா தேனி ஏரியா போய் பார்க்கணும். அப்புறம் திருநெல்வேலிக்காரங்க கீழப்பாவூரில் போய் பார்க்கணும். அங்கே கிடைக்க டப்பாவெல்லாம் கிளறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் எந்தெந்த பூச்சி மருந்து தெரியல நினைச்சிங்களோ அத்தனை பூச்சி மருந்துடைய இதுகளே பார்த்துக்கலாம். அப்புறம் பாஸ்ட் ப்ரெசன்ட் 67ஆம் வருஷம் வரைக்கும் பிஎஸ்சி டிடிடி யூஸ் பண்ணாங்க. 10 kg டஸ்ட் 10% டஸ்ட் யூஸ் பண்ணாங்க. இட் மீன்ஸ் 10 kg பாய்சன் ஒரு ஹெக்டர் இல்லை 10 kg பெர் ஹெக்டர் இல்லை 10 kg பெர் ஏக்கர். ஒரு 25 கிலோ தப்பாளி இருக்கேன் 25 கிலோ அப்படிங்கும்போது 2.5 கிலோ பாய்சனை மண்ணில் கொட்டுறோம். 2.5 கிலோ பாய்சனை மண்ணில் கொட்டுறோம். இப்போ வேப்பெண்ணெய் வந்து ஒரு ஹெக்டேருக்கு அடிக்கிறோம்னா 10 லிட்டரு வேப்பெண்ணெய் விஷமா இல்லையாங்கிறது நீங்கள் உபயோகிச்சாதான் தெரியும். ரைட்டா? ஓகே. அது மாதிரி குவாண்டம் ஆஃப் கெமிக்கல், ஆர்கனோ கெமிக்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படும். நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும். அதெல்லாம் இல்லாதனால பிற்காலத்தில் பெஸ்டிசைட். அப்புறம் 1982 பார்த்தீங்கன்னா கார்பரில், எண்டோசல்பான் இதெல்லாம் வருது. ஏற்கனவே இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லிட்டருன்னா பார்த்தீங்கன்னா 2 லிட்டரு பெர் ஹெக்டேர் யூஸ் பண்ணுறோம்னா 2 × 35 ஒரு 2.5 பெருக்கணும்னா ஒரு 5 கிலோ இல்லை ஒரு 2 கிலோவில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 700 மில்லி இருக்கும். 700 மில்லி பாய்சன் இருக்கு. 2 லிட்டரு எண்டோசல்பான் டப்பாக்குள்ள 700 மில்லி பாய்சன். 700 மில்லி அல்ல 700 கிராம் யூஸ் பண்ணுறோம். முதல்ல எவ்வளோ யூஸ் பண்ணோம்? 2.5 கிலோ பாய்சனை போட்டோம். அப்புறம் 700 மில்லி பாய்சனை கொண்டு போய் ஒரு ஹெக்டேரில் போடுறோம். அப்புறம் 2001 பார்த்தீங்கன்னா இமிடாக்ளோபிரிட்னு ஒன்று வருது. அதாவது சில கால மாற்றங்களில் இப்போ வந்து முந்தியெல்லாம் மண்ணை தோன்றதுக்கு ஆளை வச்சு தோண்டணும். இப்போ தான் ஜேசிபின்னு வந்துருச்சு. அது மாதிரி ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து அரௌண்டு 97லேருந்து அந்த இது மிஷின் வந்து ஹார்வெஸ்டிங் மிஷின் வந்துச்சு. ஒரு பெரிய சேஞ்ச், ப்ராடு சேஞ்ச் வந்துச்சு. ஒரு திடீர் சேஞ்ச் வந்துச்சு. அது மாதிரி இமிடா வந்து ஒரு திடீர் சேஞ்சு. இது பார்த்தீங்கன்னா இமிடா வந்து ஒரு ஹெக்டேருக்கு 100 மில்லி யூஸ் பண்ணுறோம். 100 மில்லியில் 18 மில்லி பாய்சன் தான் இருக்குது. அப்போ 18 மில்லி பாய்சன் தான் ஒரு ஹெக்டேருக்குள்ளே போகுது. 18 கிராம் பாய்சன் தான் போகுது. அது மாதிரி அசிட்டாமிப்ரிட் வந்து இட் இஸ் எ பெஸ்டிசைட் அவைலபிள் அஸ் ப்ரைடு. இட் இஸ் ரெக்கமெண்டட் அட் த ரேட் ஆஃப் 0.1 கிராம் பெர் லிட்டர். அப்படிங்கும்போது 50 கிராம் தான் வரும் ஒரு இதுக்கு. இது மாதிரி பெஸ்டிசைட் எப்படி இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ மெய்ஸ் பால்வம் பார்த்தீங்கன்னா மெய்ஸ் பால்வமுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இமாமெக்டின் பென்சைட், ஒரு ரீசன்ட் குரூப் வச்சு. இது பார்த்தீங்கன்னா 10 கிராம் தான் ஒரு ஹெக்டேர்லேயே விழுது. 2.5 கிலோ மருந்து விஷத்தை கொண்டு ஒரு ஹெக்டேரில் போட்டது எப்படி, 10 கிராம் மருந்தை கொண்டு இப்போ ஒரு ஹெக்டேரில் போடுறது எப்படி? அதாவது குவான்டிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. இனிமே நேனோ ஸ்கேல் வரும்போது இன்னும் குறையும். 2 கிராம் 1 கிராம் கூட வரும். 1 கிராம் பெர் ஏக்கரும் கூட வந்தாலும் வரும். இது மட்டும் இல்லை, இந்த நேனோ ஸ்கேல் நேனோன்னா என்னன்னா ஒரு புள்ளியை வச்சு ஒரு 9 சைபர் போட்டுட்டு 1ன்னு போடுங்க. அதான் நேனோமீட்டர். நேனோமீட்டருங்கிறது ஒரு எம்எம்த்துக்கு பின்னால் போகுது. ஒரு புள்ளி வச்சு 9 சைபர் போட்டு 1 போடுங்க. அதாவது ஒரு பில்லியன்த் ஆஃப் மில்லிமீட்டர். அப்புறம் வந்து பெஸ்டிசைடு கண்டெய்னர் தானாகவே டிசால்வ் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் வந்துடும். இப்போ கூட கம்ப்ளீட்லி டிசால்விங் கண்டெய்னர் இப்போ கூட இந்தியாவில் இருக்கு. சில ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்மார்ட் இன்செக்டிசைட் கோ அண்ட் சர்ச். இப்போ ஹீட் சீக்கிங் மிசில்ன்னுவாங்க. ஆர்மியில் வந்து ஒரு மிசிலை ஃபயர் பண்ணால் அந்த ஏரோப்ளேன் ஆர்மி பிளேன் உள்ள எக்ஸாஸ்ட் கேஸ் வருதுல்ல, ஹீட்டு, அந்த ஹீட்டை தேடியே போகிற மாதிரி, பூச்சியை தேடியே போகிற மாதிரி ஒரு பெஸ்டிசைட்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொசு வந்து எல்லாரையும் கடிக்கிறது இல்லை. யார் உடம்புல அமோனியா வாடை வருதோ அல்ல கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ட்ரா வருதோ அவங்க உடம்பு ஈஸியாக போய் கடிக்கும்.
எல்லாரையும் கொசு படக்கு கிடைக்கிறது இல்லை. கொசு சர்ச் பண்ணுது. இன்னும் எங்க மனிதன் எங்க இருக்குன்னு சர்ச் பண்றாங்க. சர்ச்சிங் கெப்பாசிட்டியை இந்த பெஸ்டிசைடு கொடுத்துறாங்க. அப்புறம் ஸ்ப்ரேயர், இன்னைக்கு தேயில பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம் ஸ்ப்ரேயர், இது வந்து லோ வால்யூம் ஸ்ப்ரேயர், இது வந்து எலக்ட்ரோடைன்னு சொல்லி அரௌண்ட் 80 வந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே சேர்த்து ஹை வால்யூம் லோ வால்யூம் எல்லாமே சேர்த்து ஒரு 16,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்ப்ரேயர். எல்லாமே ஹை வால்யூமும் யூஸ் பண்ணிக்கலாம், லோ வால்யூம் யூஸ் பண்ணிக்கலாம், அல்காலின் ஃபார்முலேஷன் வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சேஞ்சு. இன்னொன்று ஞாபகிங்க, இந்த எலக்ட்ரோ ஸ்பின்னிங்னு ஒரு வேர்டு இருக்கு. இது நேனோ ஸ்கேல்ல வருது. இந்தியெல்லாம் பஞ்சு வந்து பருத்தியை போட்டால் பருத்தி விதையில உள்ள பருத்தி விதையில பஞ்சு வேஸ்ட்டு. இப்போ அந்த பருத்தி விதையில பஞ்சையும் எடுத்து நூலாக நூற்றுற அளவு வந்துருச்சு. சரி, இப்போ நேனோ ஸ்கேலை பற்றி சொல்லிட்டேன். அப்புறம் நேனோ பார்ட்டிகிள் வந்து அதில் மோஸ்ட்லி சில்வர், கோல்டு, டைட்டானியம், காப்பர், கைட்டிசான். கைட்டிசான்னா கைட்டின். கைட்டிங்கிறது இன்செக்டோடைய ஸ்கின் இருக்கு, தோல் வந்து மேட் ஆஃப் கைட்டின். ரீசெண்டாக ஒன்று கேள்விப்பட்டேன், இந்த கண்ணில் வைக்கிறாங்கல்ல அந்த ஐ கான்டாக்ட் லென்ஸ், இட் இஸ் மேட் ஆஃப் கைட்டின்னு சொல்கிறாங்க. உண்மையான்னு தெரியல. ரைட். ஸோ நேனோ பார்ட்டிகிள் வந்து நேனோ பார்ட்டிகிளை ப்ரிப்பேர் பண்ணி, நேனோ பார்ட்டிகிள் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி நம்ம இவர் போகர் வந்து பழனி முருகனுக்கு வந்து போகர் வந்து நேனோ பார்ட்டிகிள் தான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுவாங்க. நானோ பார்ட்டிகல் வந்து நிறைய ரிசர்ச் எங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து சில பிளான்ஸு எக்ஸ்ட்ராக்டு அதில் சில கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸில் வந்து இந்த நிக்கோட்டின் அண்ட் சில்வர் குளோரைடை கலந்த சில்வர் நானோ பார்ட்டிகல் வந்துடும். எளிய முறை தான், ஆனால் அதனுடைய அப்டேக்கு சாயிர உள்ள இது வந்து ரொம்ப ஸ்டடி பண்ணி இன்னும் கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்பைடர் வேனம். ஸ்பைடர்ல வேனத்தை வந்து அந்த காலத்திலே பிளான்ட்ல உள்ள நுழைக்க பார்த்தாங்க. இப்போ பிடி காட்டன் மாதிரி ஸ்பைடருடைய விஷத்தை உள்ள வச்சா பூச்சி கொல்ல முடியுமான்னு, அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. இப்போ பிடி மாதிரி நிறைய பாய்சன் தேர் கால்டு பெப்டைட், எல்லாம் புரோட்டீன். அந்த புரோட்டீனை வந்து செல்லே ப்ரொடியூஸ் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர. ரைட். அப்புறம் பயோசென்சார், சரி, இதை பற்றி வேண்டாம். அப்புறம் நேனோ சிஸ்டர் வேண்டாம். ரைட். அப்புறம் பாஸ்ட் மனிதன் வந்து இந்த ஓல்காமதலுக்கு அங்கே வரை பார்த்தீங்கன்னா ஹியூமன் வந்து காடில் அலைஞ்சான், வேட்டையாடி சாப்பிட்டான், அப்புறம் கேதர் பண்ணான். நம்ம வேட்டை கிடைக்கல அப்படின்னா காட்டில் இருந்த பழங்கள் தானியங்களை சாப்பிட்டான். அப்போ பார்த்தா அந்த வெந்நீர் ஊற்றுகளில் தப்பி தவறி அது விழுந்த தானியம் டேஸ்டாக இருக்கு, அல்லது காற்று அது அது இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வனத்தீயில வெந்த தானியம் நல்லா இருக்குன்னு சொல்லி அது டேஸ்ட் வந்தோடனே வேக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பயிரை வந்து தானாக போட ஆரம்பித்தான். அப்போ வந்து இப்போ செடி அங்கங்கே இருக்கும்போது பூச்சி வர்றதில்லை. ஆனால் எல்லா ஒரே மாதிரி செடியை கொண்டு ஒரே இடத்துல வச்சோம்னா பூச்சிகளுக்கு தேடி பிடிக்கிற ஈஸி. எல்லா பூச்சியும் அங்கே வந்து நமக்கு வேண்டியதை அன்னை வளர்த்துருக்காரு, நம்ம அபிப்பட்டு இது பண்ணான். அதனால என்ன பண்ணான்னா அவன் வந்து selected the plants, selected such a way that they gave good taste, good yield. குட் ஈல்டு மட்டும் இல்லை, பூச்சி நோயை தாங்கக்கூடிய இது கண்டு அதை டெவலப் பண்ணிட்டே வரான், செலக்ட் பண்ணிட்டான். அப்போ என்ன பண்ணா, பழையன கழிதலும் புளியதன புகுதலுங்க மாதிரி பழசெல்லாம் விட்டுட்டான். டிஸ்கார்டட் ஏர்லியர் குரோன் ஒன்னை வந்து விட்டுட்டு புதுசாக போயிட்டு இருக்கான். அதில் ஃபஸ்ட்டு அவனுடைய கேவில் யூஸ் பண்ணது சல்ஃபர். அப்புறம் வந்து ஆர்சனிக்கல்ஸ் வந்து வேர்ல்டு வார் கிட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த பால் முல்லர் வந்து அந்த ட்ராமாட்டிக் ஷிஃப்ட் ஆஃப் ப்ரான் ப்ரொடெக்ஷன் வந்து ஆரம்பித்தது, அந்த ஒரு வேர்த்து கொடுத்தது பால் முல்லர். அந்த பால் முல்லர் தான் 1940 இது பண்ணார். அவருக்காக ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, 1948 கொடுத்தாங்க. என்ன கேட்டகரின்னா, அந்த கேட்டகரி பேர் பிசியாலஜி ஆர் மெடிசின்லேயோ பிசியாலஜிலேயோ ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருந்தால் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு இருக்கும். இதில் வந்து டிடிடியோட எஃபெக்டை இவர் ஆராய்ச்சி பண்ணனால டிடிடியோட எஃபெக்ட் ஆராய்ச்சி பண்ணி மெடிக்கல் ஃபீல்டுக்கு இந்த மாதிரி பூச்சி அந்த வெக்டார் கண்ட்ரோல் இருக்குல்ல, மஸ்கிட்டோ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது பண்ணாலும் அந்த ஆராய்ச்சியை ரெகனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரைட்.
அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அம்மா ரேச்சல் கேர் சொன்னா அதை ஒரு 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 புதிய இது கொடுத்தாங்க. அதனால ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை பற்றி மக்களுக்கு தெரிய வந்தது. அப்புறம் வந்து ஹார்ம் கம்மியாக உள்ள மாலிகுல்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது பெஸ்டிசைட் யூஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ், ரிசர்ஜன்ஸ், ரெசிடியூலாம் வருதுன்னு நவ் த கம்பெனிஸ் ஆர் டெவலப்பிங் டார்கெட் ஸ்பெசிபிசிட்டி. அது பூச்சியைத்தான் கொல்லணும், பூச்சி தவிர மற்ற பெனிஃபிஷியல் ஈஸை கொல்லக்கூடாது, மனிதனுக்கு டாக்ஸிட்டி கம்மியாக இருக்கணும். குறிப்பாக வந்து டெர்மல் டாக்ஸிசிட்டின்னுவாங்க. இதெல்லாம் ஈத்தேல் பேரத்தியான், பாலிடால், ஈத்தேல் பேரத்தியான் மருந்து தெளித்தவன் பூச்சி சாரகம்னால இவனும் செத்துக்கள் வந்துடுவான். அது மாதிரி அதாவது டெர்மல் டாக்ஸிட்டி, தோல் வழியாக மருந்து இறங்கும். அது இது போக மனிதன் உடம்பில் இல்லாத ஒரு வேறொரு டார்கெட் சைட் இருக்க மாதிரி இன்சைட் உடம்புல டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அப்புறம் வந்து ரீசெண்டாக வந்து பிளான்ட் ஆரிஜின் அல்ல ஃபெர்மெண்டட் கெமிக்கல். இப்போ நம்ம இது தயாரிக்காங்கல்ல பஞ்சகவ்யா, அந்த அக்னியாஸ் எல்லாம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறாங்க. மாட்டுச்சாணி, மாட்டு மூத்திரம் இதெல்லாம் போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்களே, அது மாதிரி அந்த ஃபெர்மெண்டடு மாதிரி இதில் தான் நியூ பெஸ்டிசைட்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி. சாக்கு உட்டாஸ் யூஸ் பண்ணாங்க, சல்ஃபர் யூஸ் பண்ணாங்க, ஆயில் ஸ்ப்ரே, அப்புறம் சல்ஃபர், ஒயிட் ஆர்சனிக், அப்புறம் வேல் ஆயில், திமிங்கலம் ஆயிருக்குல்ல, ஒரு பெரிய மீன் திமிங்கலம் வந்து ஒரு 5 டன் 6 டன் இருக்கும் திமிங்கலம். அதில் எண்ணெய் வந்து ஒரு 2 டன் 3 டன் எடுக்கலாம். ஒரு திமிங்கலத்தை வெட்டுனா 2 டன் எண்ணெய் கிடைக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் திமிங்கலம் வேட்டையிடக்கூடாதுன்னு இருக்கு. அப்புறம் டுபாக்கோ எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் பைரித்திரம், அப்புறம் ரொட்டினாய்டு. இந்த 1848 கண்டுபிடிச்ச ரொட்டினாய்டு, இந்த இதுல இருந்தா ரொட்டினோன்னு ஒன்று டெவலப் பண்றாங்க. ரொட்டினோன்னு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்க. இட் இஸ் ஸ்டில் ரெக்கமெண்டட் இன் ஆர்கானிக் ஃபார்மிங் இன் மெனி ஆஃப் த கண்ட்ரிஸ். இந்த ரொட்டினோன் வந்து பழைய ஒரு பொருள், இன்னைக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங்ல இதுல வந்து இதை யூஸ் பண்ணலாம்னு சில கண்ட்ரியில பெர்மிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாரிஸ் கிரீன் லெட் ஆர்சனிக் எல்லாமே இருக்கு. ரைட். அப்புறம் வந்து 67 ஜேஹெச் மிமிக் ஜுவனைல் ஹார்மோன். ஜுவனைல் ஹார்மோன் என்னன்னா, பூச்சியுடைய கேரக்டர் வந்து முட்டை, புழு, கூட்டுப்புழு, பூச்சி ஆகுது. ரைட்டா? இப்ப அது உடம்புல ஜுவனைல் ஹார்மோன் ரொம்ப சுரந்துச்சுன்னா அது புழுவாவே இருக்கும். அது குறைஞ்சிச்சுன்னா இட் பிகம் பீப் ஆயிரும், அல்ல அடுத்த ஸ்டேஜ் போகும். இப்ப அதுக்கு ஜுவனைல் ஹார்மோனையே தெளிச்சோம்னா அது புழுவாவே இருக்கலாம். புழுவா இருக்கிற ஸ்டேஜ் வந்தாலும் வரும். அதனால அடுத்து அது மோல்டிங் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. உடம்பு ரொம்ப தின்னு வெடிச்சாலும் வெடிக்கும். இது மாதிரி இதை போய் ஜுவனைல் ஹார்மோன் மிமிக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி ஜுவனைல் ஹார்மோன் ஒன்று பண்ணாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, அது எப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ஆன்டி ஜுவனைல் ஹார்மோன் ரிசல்ட் இன் பிரிகாசியஸ் அடல்ட். பிஞ்சில் பழுத்த பழம், பழம் வந்து பூத்து பிஞ்சாகி பழமா வந்தா இனிக்கும். அந்த அந்த பூ வந்து பிஞ்சாகி பிஞ்சிலே பழுத்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. அது மாதிரி புழு, சின்ன புழுவிலே இட் பிகம் ட்ரை டு பிகம் இமீடியட்லி பீப்பா, இமீடியட்லி அடல்ட்டுங்கும் போது விங்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாம இதாயிரும். இது வந்து ஏஜரேட்டம் ஹாஸ்டானியம் சொல்லி நம்ம கார்டன்ல போடுற பெட்டிங் பிளான்ட் இருக்கு. நம்ம குரூப்ல கூட நிறைய பெட்டிங் பிளான்ட் போடுறவங்க இருக்காங்க. அதுல ஏஜரேட்டம் ஹாஸ்டானியம் இருக்கு. அவங்க சொல்றாங்க அந்த புல்ல பூச்சி திங்கலங்கிறாங்க. ஏன் திங்கல? அந்த பூச்சியை தின்னா ஆன்டிஜோனல் ஹார்மோன் இருக்கும், பூச்சி டெவலப் ஆகிறது இல்லை, அதனால பூச்சி அவாய்ட் பண்ணுது. சரி, இதுக்கு என்ன? அந்த ஆன்டிஜோனல் ஹார்மோனை வந்து ஃபர்தரா ரிசர்ச் பண்ணல, உலக அளவில் ரிசர்ச் பண்ண. ஏன் பண்ணலைன்னா, இட் இஸ் ஹேவிங் செல்லுலார் டாக்ஸிக், செல் டாக்ஸிக் இந்த நியூரான், மூளையில அஃபெக்ட் பண்ணுதுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதனால ஆன்டிஜோனல் ஹார்மோனை நிப்பாட்டிட்டாங்க. இல்லாட்டி அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆயிருக்கும், நிப்பாட்டாங்க. அப்புறம் 1970 வந்து பைரித்ரைஸ் குரூப்ஸ் ஆரம்பிச்சு நம்ம இந்தியாவில் 1980 வருது. அப்புறம் 1980 அபர்மெக்டின் குரூப் எல்லாம் வந்து இந்தியாவில் 1990 வருது. அப்புறம் 1990 நியோனிகோட்டினாய்டு, ஸ்பினோசின்லாம் இதாகி 2002-04 இந்தியாவில் வந்து அப்ரூவ் ஆகி வருது. அப்புறம் 99 பார்த்தீங்கன்னா இமாமெக்டின் பென்சோயேட்
அப்படிங்கிற கெமிக்கல் வந்து இட்ஸ் ஆன்டிபயோட்டிக். இது வந்து வருது. இதெல்லாம் ரீசன்ட் குரூப் ஆஃப் இன்செக்டிசைட். ஒரு அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறது இயற்கை தான் வாழ்க்கையில. நேற்று வேஷ்டி போட்டவன் நிமிர்ந்து இலையாடை உடுத்தினவர்கள் வந்து தோலாடை உடுத்தினார்கள், தோலாடை உடுத்தினவர்கள் வேட்டி உடுத்தினார்கள், வேட்டி உடுத்தினவர்கள் பேண்ட் போட்டாங்க. ரைட், இது மாதிரி. அப்புறம் பெஸ்டிசைட்ஸ் ஒரு குரூப்ல பார்த்தா இன்செக்டிசைடு ஒரு குரூப், அவ்வளவுதான். அதை பத்தி ஒரு ரோடண்ட் எலியை கட்டு கொடுத்தது ரோடன்டிசைடு, இதெல்லாம் நம்ம ஓரளவு தெரிஞ்சிருக்கோம். விவசாயிகளுக்காக தான் அதை சொல்றேன். அப்புறம் நெமட்டோட கண்ட்ரோல் பண்ண நெமாட்டிசைடு, பங்கு கட்டுப்பாடு. ஆனா சில சமயம் சில கெமிக்கல் வந்து மே ஆக்ட் அஸ் இன்செக்டிசைட் ஆஸ் வெல் அஸ் அக்காரிசைட், ஈவன் பங்கிசைட். ஃபார் எக்ஸாம்பிள், பங்கிசைட் என்னது? ஒரு போலன் கிரெயினும் பங்கலுக்கு இடம். குறிப்பா பார்த்தீங்கன்னா எக்காலக்ஸ் எல்லாம் பேடியில மார்னிங் டைம் அடிச்சிங்கன்னா அந்த போலன் இறந்து போய் அந்த அந்த அன்னைக்கு வர வேண்டிய பூவெல்லாம் சாவியானாலும் இது மாதிரி. அது மாதிரி லெப்டோபாக் ஒன்று இல்லை, லெபாசிட்னு உண்டு. லெபாசிட்னு ஒரு மருந்து ஒன்று இல்லை, லெபாசிட் பென்தியான். இட் இஸ் ஹைலி டாக்ஸிக். அப்போ எல்லாம் எந்த பெஸ்ட்டுக்கும் ஒரு பூச்சி கண்ட்ரோல் பண்ணலைன்னா மீத்தேல் பார்த்தியான் அடிக்கப்பாங்க. அதுக்கப்புறம் மீத்தேல் பார்த்தியான் பென்தியான் அடிச்சா மாமரத்தில் பென்தியான் அடிச்சா மாங்கொட்டைக்குள்ள ஒரு வண்டு இருக்காது, மாங்கொட்டை வண்டு கண்டிப்பா வராது. அது மாதிரி ஹைலி டாக்ஸிக். அது வந்து ஒரு ஃபங்கிசைடு ஆக்ஷனும் உண்டு. அதனால இந்த குரூப் வந்து இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று சில சமயம் இந்த ஒரு பெஸ்டிசைட் கேன் ஆல்சோ இஸ் ஃபங்கிசைட் ஆர் பெஸ்டிசைட் கேன் ஆல்சோ இஸ் ஹெமாட்டிசைட், இது மாதிரி ஆகலாம். அப்புறம் அக்யூட் டாக்ஸிசிட்டி, கிரானிக் டாக்ஸிசிட்டின்னு சில வேலையா இருக்கு. இப்போ நம்ம உடம்புல ரொம்ப இமீடியட்டா டாக்ஸிக் சிம்டம் தெரிஞ்சுன்னா அக்யூட் டாக்ஸிசிட்டி. ரொம்ப நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இப்போ தொடர்ந்து ஆடதோட கஷாயம் பிடிச்சா அல்சர் வந்தாலும் வரலாம். ரைட்டா? அது மாதிரி அதான் தேவையில்லாமல் எதுவும் சாப்பிடக்கூடாது. ரைட். அது மாதிரி ஓரல் டாக்ஸிசிட்டி, வாய் வழியே போய் சாப்பிட்டு ஓரல் டாக்ஸிசிட்டி இல்லை எதுக்கு பிடிக்கணும்னா LD50 ஒரு வேல்யூ உண்டு. அது ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ஒரு டீட்டெயில் கொடுப்பாங்க. அதுல ஓரல் LD50 கம்மியா இருந்துச்சுன்னா, இன்கலேஷன் டாக்ஸிசிட்டி கம்மியா, அந்த நம்பர் கம்மியா இருந்துச்சுன்னா, அல்லது இது டெர்மடாக்சிட்டி நம்பர் கம்மியா இருந்துச்சுன்னா இது ஹைலி டாக்ஸிக் ஹியூமன் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் வேர்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்காக அக்யூட் ஓரல், அக்யூட் டெர்மல், அக்யூட் இன்கலேஷன் எல்லாம் நிறைய வரும். ரைட். சரி, ஒரு இன்சைட் எப்படி இருக்கணும்? அது இந்த இன்சைட் should be targeted effectively, quickly, less toxic to natural enemies. It should not affect honeybees. For example, இமிடாக்ளோபிரிட் வந்து ஒரு நல்ல பெஸ்டிசைடு. ஒரே ஒரு பேட் ஹேபிட்னா இட் கேன் கில் ஹனிபீஸ் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ரைட்டா? அது மாதிரி பைரித்ராய்டு குரூப்ல பார்த்தீங்கன்னா பைரித்ராய்டு வந்து நல்ல பெஸ்டிசைடு எகென்ஸ்ட் கேட்டர்பில்லர் பெஸ்ட். ஆனா பைரித்ராய்டு வந்து ஹைலி டாக்ஸிக் டு சாயில், ஃபிஷ் அஃபெக்ட் பண்ணும். ரைட். அப்புறம் வந்து முக்கியமானது வந்து குயிக்லி டீக்ரேடபிள் இன் என்வரன்மெண்ட்ல உடனே அழிந்து விடக்கூடியதா இருக்கணும். இருந்தா தான் இந்த DDT பாய்சன் மாதிரி ஆர்டிக் வரைக்கும் போய் பரவாது. அப்புறம் வந்து இட் ஷுட் நாட் காஸ் ரிசர்ஜன்ஸ் ஆஃப் பெஸ்டிசைட். சொன்னால இப்போ பிபிஹெச்சோட எண்ணிக்கை வந்து எக்காலக்ஸ் அடிச்சா கூடுது, ஒரோஃபனாஃபாஸ் அடிச்சா கூடுது, லாம்டாஸ் எடுத்து அடிச்சா கூடுது. இது வந்து வராமல் இருக்கணும். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் மோட் ஆஃப் ஆக்ஷன். இன்னைக்கு வரைக்கும் நீம் ட்ரீ வந்து ஏன் ரொம்ப ஒரு உலகளவில் இதாக இருக்குன்னா, இட் ஹேஸ் காம்ப்ளெக்ஸ் மோட் ஆஃப் ஆக்ஷன். இட் ஹேஸ் இன்செக்ட் க்ரோத் ஆக்டிவிட்டி, அது சாப்பிட முடியாது, அது விரட்டும், இது மாதிரி பல்வேறு ஆக்டிவிட்டினால சீக்கிரம் ரெசிஸ்டன்ஸு நீம் ப்ராடக்ட் ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆகாது. அந்த நீம் ப்ராடக்ட்லேயும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. நியர் சைடாக இதை வந்து பரமக்குடி மிளகாய் ஆராய்ச்சி டாக்டர் மணிதுரன் டேவிட்டுங்கிறவர் என்ன ஆராய்ச்சி பண்ணி சொன்னாருன்னா, வேப்ப எண்ணெயோ வேப்பம் பருப்பு சாறு அடித்தால் மிளகாயில் மொரணை சுருட்டம்பாங்க. மொரணை இலை வந்து காம்பு நீளும், மிளகாய் இலை கருவும் பச்சையாக மாறும், அந்த சுருட்டை வந்து அதிகமாகும். அது வேப்பெண்ணெய் அடித்தாலும் அதிகமாகும், வேப்பம் புண்ணாக்கு அடித்தா அதிகமாகும், வேப்பம் அடித்தாலும் இது போக மோனோக்டோஸ் அடித்தாலும் அதிகமாகும். ரைட். அப்புறம் லாங்கர் செல்ஃப் லைஃப். இப்போ செல்ஃப் லைஃப் 2 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. அதை கூட ஒரு 5 வருஷம் இருக்க மாதிரி இருந்தால் நல்லது. ஏன்னா வச்சு விற்கலாம் பார்த்தீங்களா, அதுக்காக. அப்புறம் வந்து ஹை பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ. அதாவது
குவான்டிட்டி நேனோ இன்சைடிசைடு குவான்டிட்டி கம்மியாக இருக்கு. ஆனால் விலை கூட இருந்துச்சுன்னா சப்போஸ் இப்போ ஃபிஷ் ஆயில் ரோஸ் சோப்பு வந்து ஒரு 4500 ஆகுது, ஓரளவு எஃபெக்டிவாக இருக்கு. இதே இது நேனோ இன்சைடு 10,000 வாங்க முடியுமா? அதனால இது போக என்னுடைய ஆசிரியர், நான் வந்து பிஎஸ்சி படிக்கும்போது ஒருத்தர் இருந்தார், டாக்டர் பிசி சுந்தரபாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிற்காலத்தில் டைரக்டர் ஆஃப் சிபிபிஎஸ் அப்புறம் வேளாண் பள்ளிகளில் இருந்தார். அவர் ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு, ஒரு ஐபிஎம்னா என்ன, எனி டாக்டிக் ஷுட் பி எக்கனாமிக்கலி வயபிள், சீப்பாக இருக்கணும், ஈக்காலஜிக்கலி சேஃப், அதான் என்வரன்மெண்ட்டில் அது தங்கக்கூடாது, டிடிடிபிசி மாதிரி தங்கக்கூடாது. கடைசியில் ஒன்று சொல்றாரு, சோசியலி அக்செப்டபிள். இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். எந்த டெக்னாலஜினாலும் விவசாயிகளோ மனிதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த டெக்னாலஜி வெளியே வராது, அது பரவ முடியாது. சோசியல் அக்செப்டபிள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சரி அதை பற்றி அப்புறம் பேசுவோம், ரைட். அவையடக்கம் மீறி சில எல்லாம் குறைச்சி போக வேண்டிய, ரைட். அடுத்து ரெடியூஸ் ரிஸ்க் இன்சைடிசைட் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. இதை என்வாயர்மெண்டல் பிளான் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சின்னு ஒரு அமெரிக்காவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்து நிறைய பெஸ்டிசைடு இது பண்ணி மனிதனுடைய ஹெல்த்துக்கும் மனிதன் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் இருக்குல்ல, ஆடு மாடு கோழிக்கெல்லாம் டேமேஜ் கம்மியாக இருக்க மாதிரி இன்னென்ன பெஸ்டிசைடு இருக்குன்னு சொல்லி ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதில் ஒரு 6 பெஸ்டிசைடு, அதில் இன்சைட் செல்ல இந்தியாவில் ஒரே ஒரு பெஸ்டிசைடு தான் மார்க்கெட்டில் இருக்கு. அதை பற்றி தான் இதை சொல்கிறாங்க. இதில் வந்து டைஃப்ளூ பென்சூரான் ஒன்று இருந்துச்சு. இது 1998 கொண்டு வந்தாங்க. ஆனால் விவசாயிகள் வந்து பிக்கப் பண்ணாரு. ஏன்னா என்ன மருந்தடிச்சாலும் புழு தின்னுக்கிட்டே போகுது, இது என்ன ஒன்று விளங்காது அப்படின்ட்டாங்க. மருந்தடிச்சா புழு சாப்பிடறது கொஞ்ச நாளைக்கு சாப்பிடும், நாளைக்கு செத்து போவோம், உடனே சாப்பிடுமா, புரியுதுங்களா? அதான் பிரச்சனை. அடுத்து ஸ்பினோசாட். இந்த ஸ்பினோசாடு வந்து இமீடியட் எஃபெக்டும் உண்டு. ஸ்பினோசாடு வந்து அதை பற்றி பின்னால் படிப்போம். இது 1990s கண்டுபிடிச்சு இப்போ மார்க்கில் 2002 ஸ்பினோசாடு வந்து மார்க்கெட்டில் இருக்கு. இது வந்து என்வரன்மெண்டலி சேஃப், அதாவது என்னென்ன குவாலிட்டி இருக்கோ, எதெல்லாம் மனிதனுக்கும் என்வரன்மெண்ட்டுக்கும் மனிதன் வளர்க்கக்கூடிய பூச்சிகள்லாம் சேஃப்டியாக இருக்கோ அது மாதிரி ஒன்று உள்ள பெஸ்டிசைடு இது, ரைட். அது போக நிறைய பெஸ்டிசைடு இன்னொரு பொருளாக மாறும். இப்போ ட்ரைக்ளோர்ஃபான் வந்து டைக்ளோரோஸாக மாறும், ஃபார்மோத்தியான் டைமித்தியேட்டாக மாறும். எங்கே எப்போ மாறும்? வயலில் அடித்து இலைக்கு மேலே மாறும், அல்ல பூச்சி உடம்புக்குள்ளே போய் மாறும். அது மாதிரி இப்போ வந்து ஆல்ட்ரின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. இப்போ 2 ஆல்ட்ரின் டைல்டு மார்க்கெட்டில் கிடையாது. ஆல்ட்ரின் கெமிக்கல் வந்து பில்டிங்கில் ஊற்றணும்னா அது கரையான 18 வருஷத்துக்கு வரக்கூடாது. 18 வருஷத்துக்கு கண்டிப்பாக வரக்கூடாது, கேரண்டியாக வரக்கூடாது. கரையான பில்டிங்கில் என்டர் ஆக முடியாது. அந்த ஆல்ட்ரின் வந்து ஊற்றி ஒரு 10-20 நாளில் டைஎல்ட்ரினா மாறிடும். அந்த டைஎல்ட்ரின் தான் அந்த டாக்ஸிட்டியை கொடுக்கும். அப்புறம் ஸ்பெஷல் கிளாசிஃபிகேஷன், அது எப்படி நுழையுது வாய் வழியாக நுழைஞ்சா இட் இஸ் ஸ்டமக் பாய்சன், இட் இஸ் கம்மிங் இன் டு கான்டாக்ட் அண்ட் கில் த இன்செக்ட்னா கான்டாக்ட் பாய்சன், இட் இஸ் ஆக்டிங் த்ரூ வேப்பர்ஸ் த்ரூ த எண்டோத்ரஸ் ஸ்பைரக்கிள் ஆஃப் த இன்செக்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் பாஸ்பேட் இன் கேஸ் ஆஃப் த குடவுன்ஸ், அதுனா ஃபீபிக் அண்ட் சிஸ்டமிக்னா ரைட். அது மாதிரி சிஸ்டமிக்ங்கிறது இட் இஸ் கெட் அப்சார்ட் இன் த சிஸ்டம், ரைட். ரோகார் நிக்கோட்டினாய்ட் ஆர் அப்சர்வ், அதுவும் வந்து இலையின் கீழ்ப்பாகம் படும்படியாக அடித்தால்தான் சிஸ்டமிக்கு நல்லா எடுக்கப்படும், ஃபார் இன்ஃபர்மேஷன். அப்புறம் டாக்ஸிசிட்டியை வச்சு கிளாஸி பண்ணியிருக்காங்க. இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா லேபிள் போட்டுப்பாங்க, சிவப்பு முக்கோணம்னா ஹைலி பாய்சன் அப்படியெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இப்போ இது நிக்கோட்டின் வந்து இது நிக்கோட்டினாய்டு இமிடாக்ளோபைடு, எல்லோ கலர் பாய்சன்ல எல்லோ கலர் ஹைலி டாக்ஸிக். இது மாதிரி இன்செக்டிசைடை வந்து பேஸ்ட் ஆன் த டாக்ஸிசிட்டி. ஓரல்னா 1 to 50. இப்போ ஒரு 1 to 50னா 50 மில்லிகிராம், என் பாடி வெயிட் 100 கிலோன்னு வச்சுங்க, 100 × 50 எவ்வளவு? 100 × 50 5 100 × 1 கிராம் 50 மில்லிகிராம் பேர் கேஜி பாடி வெயிட். அதை பெருக்கி பார்த்து அந்த அமௌண்ட் பாய்சனை வந்து 100 பேர் கொடுத்தா 50 பேர் இறந்துருவான் அப்படிங்கிற மாதிரி. அதில் 1ங்கிறது ஒரு பெஸ்டிசைடு உண்டு, பேர் மறந்து போச்சு. அந்த பெஸ்டிசைடு வந்து 1 மில்லிகிராம் பெர் பாடினா 50 மில்லிகிராம் வந்து உடம்புக்குள்ள போனாலே ஒரு 100 பேர் உடம்புக்குள்ள போச்சுன்னா 50 பேர் கண்டிப்பாக இறந்து விடுவாங்கிற மாதிரி தான் இது, ரைட். அது மாதிரி டெர்மல் டாக்ஸிசிட்டி அந்த 1 to 200னா 1 மில்லிகிராம் பேர் கேஜி பாடி வெயிட்டை நம்ம உடம்புல தடவுனா
100 பேர் தடவை 50 பேர் செத்து போயிடுவான். அதான் கணக்கு. இது மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி டாக்ஸிசிட்டிங்கிறது ரொம்ப கம்மி. அது பச்சை முக்கோணம்னா விஷம்லேயும் கிடையாது. பச்சை முக்கோணம் இருந்தா இட் இஸ் டாக்ஸிக் டு அனிபியா, டாக்ஸிக் டு இன்செக்ட், நாட் மச் டாக்ஸிக் டு ஹியூமன் பீயிங். அதான் அர்த்தம். சிவப்பு முக்கோணம் வந்து மனிதனுக்கு மிக டாக்ஸிசிட்டி, பாய்சன் வந்து பரவாயில்ல டாக்ஸிசிட்டி. இது ப்ளூ முக்கோணம் வந்து இன்னும் பரவாயில்லாத டாக்ஸிசிட்டி. பச்சை முக்கோணம் டாக்ஸிசிட்டி கம்மி. இப்போ வேப்பெண்ணெயை வந்து பச்சையில் கிளாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கிளாசிஃபிகேஷனை வந்து இது கொஞ்சம் எழுத்து சரியில்லை, அதனால மறுபடியும் ஒரு இது போட்டிருக்கேன். இதான் ஒரு கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் நேச்சர் வச்சு. இதான் வந்து அக்செப்டடு, ஓரளவு அக்செப்டடு ஃபார் த டீச்சிங் எக்ஸெட்ரால வந்து அக்செப்ட் கிளாசிஃபிகேஷன். இன்ஆர்கானிக் பெஸ்டிசைட், ஆர்கானிக் பெஸ்டிசைட். இந்த இன்ஆர்கானிக்ல தான் பாரிஸ் கிரீன் அதெல்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா, பாரிஸ் கிரீனு சோப்பு அதெல்லாம் வந்து அதில் வந்துடுது. அப்புறம் பிற வந்து ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸில் பெட்ரோலியம் ஆயில் யூஸ் பண்ணாங்க. பெட்ரோலியம் ஈவன் வந்து சம்மர் ஆயில், வின்டர் ஆயில்னு இருக்கு. அது மாதிரி ஈவன் மண்ணெண்ணெயை வந்து ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி மிளகாய்க்கு அடித்தோம்னா இலைப்பெண் தாக்கல் நல்லா குறையத்தான் செய்யும், ரைட்டா? அது மாதிரி. அப்புறம் அனிமல் ஆரிஜின், அப்புறம் பிளான்ட் ஆரிஜின். இந்த பிளான்ட் மூலம் பிளான்ட், அப்புறம் சிந்தட்டிக் ஆர்கானிக் காம்பவுண்ட். பிளான்ட் மூலமா உள்ளதை யூஸ் பண்ணுறது, ரைட்டா? அது ஆர்கானிக். இதைத்தான் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பிளான்ட் ஆரிஜினை மட்டும் ஆர்கானிக் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஆர்கானிக்கில் வரல, ரைட்? அந்த சிந்தட்டிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல தான் ஆர்கனோக்ளோரின், சைக்ளோடின் காம்பவுண்ட் தான் அந்த ஆல்டின் டயல் இருக்கு. இதெல்லாம் இப்போ கிடையாது, மார்க்கெட்ல கிடையாது. அப்புறம் ஆர்கனோ பாஸ்பேட் கொஞ்சமா வெளியே போயிட்டு இருக்கு. கார்பமேட், இந்த கார்பரில், கார்போஃபியூரான், ஆல்டிகார்ப், இந்த மாதிரி மருந்தெல்லாம் கார்பமேட் குரூப்பு. பைரித்திராய்டு குரூப்பு தான் சிந்தட்டிக் பைரித்திராய்டுன்னு சொல்ல, பென்வாலரேட்டு, பெர்மாசெக்ட், டெசிஸ், இதெல்லாம். இந்த மிசலியஸ் குரூப் இப்போ வருது. மிசலியஸ் குரூப் முந்தி இருந்துச்சு, இப்பயும் டெவலப் ஆனதெல்லாம் மிசலியஸ் குரூப்ல கொண்டு வந்திருக்காங்க. சார் ரைட். இதுல இந்த ஆர்கானிக் பத்தி, ஆர்கானிக்ல உள்ள இன்ஆர்கானிக்ல ஜஸ்ட் போட்டிருக்கு, ரைட்? இப்போ பூச்சி மருந்து எதிர்ப்பு திறன் வராமல் இருக்க என்ன இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு விவசாயி திகைச்சு போய் நின்னா அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு தான் அதில் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நார்மலா ஒரு டோஸ் அடிச்சா பூச்சி சாகணும், ஆனா அந்த டோஸ் அடிச்சா பூச்சி சாகலை அப்படின்னா அது வந்து இன்செக்டிசைட் ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ரைட்டா? அதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த சிவப்பு வந்து ரெசிஸ்டன்ட் பாப்புலேஷன். அதாவது இப்ப நம்மளே எடுத்துட்டோம்னா ஒரு பாப்புலேஷன்ல யார் சிலவங்களுக்கு மூக்கு ஒழுகாது, சளி, மிளகாயில போய் உட்கார்ந்தாலும் மூக்கு ஒழுகா சளி வராது, ரைட்டா? அது மாதிரி கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் இண்டிவிஜுவல் பாப்புலேஷன் இருப்பாங்க, 1-2. அது மாதிரி ரெசிஸ்டன்ட் இண்டிவிஜுவல் வந்து பிகாஸ் த இன்செக்ட் ஃபீட் ஆன் மெனி பிளான்ட்ஸ். எல்லா பிளான்ட்லையும் பாய்சனஸ் பொருள் இருக்கு, அதையும் அது என்கல் பண்ணி தான் உள்ள போகுது. அப்போ அதுல ஒரு ஜீன் அதுக்கு ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆகும்போது இந்த இன்செக்டிசைடோட மாலிகுலுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அது மாதிரி ரெசிஸ்டன்ட் இந்த ஜீன் வந்து ஒவ்வொன்றா ஆகி அது மருந்து அடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கூடுதலாயிருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சசப்டபிள் இண்டிவிஜுவலாக இல்லாமல் போயிடும். அதாவது பெஸ்டிசைட்னால் சாகக்கூடிய எண்ணிக்கை இல்லாமல் போகிறதுனால ரெசிஸ்டன்ட் பவர் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இது. அப்போ வந்து இறக்கி சொன்ன மாதிரி இன்செக்ட் இன்டியூஸ்டு ரிசர்ஜன்ஸ். இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். முதல்ல பூச்சி ரொம்ப இருக்கு, அப்புறம் என்ன ஆச்சுன்னா இது ரொம்ப வந்துடுது. இந்த பூச்சி ரொம்ப இருக்கு, நேச்சுரல் பூச்சி ரொம்ப இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எனிமி கம்மியாயிருது, பூச்சி மட்டும் ரொம்ப வந்துடுது, நேச்சுரல் எனிமி இல்லாமல் போயிடுது. இது ரிசர்ஜன். அதாவது ரிசர்ஜன்ஸ் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், நாட் த சேம் ரீசன் இது சொல்றாங்க. இது போக மற்ற ரீசன் வந்து some insecticides are able to induce the reproduction. அதாவது 100 எக் லே பண்றதுல ஒரு 125 எக் லே பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தாலும் இதான் ரிசர்ஜன்ஸ். முதல்ல வந்து 5 பெஸ்ட் இருந்துச்சு ஒரு லீஃப்ல, இப்ப 14 பெஸ்ட் இருக்கு. இப்போ வந்து மறுபடியும் அந்த இன்செக்ட் ரிசர்ஜன்ஸ் பத்தி சொல்றோம். நிறைய கம்பெனி சேர்ந்து, நிறைய பெஸ்டிசைட் கம்பெனிலாம் சேர்ந்து பிற்காலத்தில் பெஸ்டிசைட் விற்காம பெறக்கூடாதுக்காக அரசாங்கம் இணைந்து இந்த மாதிரி ரிசர்ஜன் காசு கம்பெனி போட்டிருக்காங்க. அதுல ஒரு கிளாசிஃபிகேஷன் 28 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கார்பமேட்டு தனி குரூப்ல வச்சிருக்கோம், ஆர்கனோபாஸ் தனி குரூப் வச்சிருக்கோம் நம்ம இங்க. ஆனா
அந்த கிளாசிஃபிகேஷன்ல அசிட்டைல் கோலின் இன்ஹிபிட்டார் அப்படின்னு ஒரு கேட்டகரி. அதுல தான் ஆர்கனோபாஸ்பரஸும் வருது, கார்பமேட்டும் வருது. ரைட்டா? அது மாதிரி பைரித்ராய்டு வந்து தனியா ஒரு குரூப், கெமிக்கல் நேச்சர்ல பைரித்ராய்டு தனியா இருக்கு, டிடிடிபிசி தனியா இருக்கு, எண்டோசல்ஃபான் தனியா இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஆக்சானிக் பாய்சன் வரும், தனியா வந்துடும். இது மாதிரி இது ஒரு தனி, இது எதுக்குன்னா வருங்காலத்துல இன்சைட் டப்பால நம்பர் போட்டிருப்பாங்க. நீங்க போனா 4ஆம் நம்பர் டப்பால் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 4ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்த மருந்து அடிக்கும் போது 5ஆம் நம்பர் அடிக்கணும். 5ஆம் நம்பர் போட்ட பேசிட்டு தான் வாங்கி அடிக்கணும். திரு 4ஆம் நம்பர் பேசி 4ஆம் நம்பர் போட்ட டப்பாவை அந்த கெமிக்கலே வாங்கி அடிச்சிங்கன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிரும். இதுக்கு தான் அந்த இது கொடுக்குறான், மோட் ஆஃப் ஆக்ஷன் கிளாசிஃபிகேஷன். இது மாதிரி அசிட்டில் கோலின் எஸ்டரேஸ் தான் கார்பமேட்டு, ஆர்கனோபாஸ்பேட் வருது, அது மாதிரி வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த நம்ம கியூட்டிகள்னா இன்சைட் தோல் உரிவதை நிப்பாட்டிருக்க மாதிரி இதில் வந்துடுது. கியூட்டிகல் சிந்தசிஸ்ல வருது. அப்புறம் நெர்வஸ் சிஸ்டத்தில் வரப்புறம் தனியாக வருது. ஆக்சானிக் பாய்சன்ஸ், அது போல நெர்வஸ் சிஸ்டம் அஃபெக்டட் ரேட் வந்துடுது. அப்புறம் பெஸ்டிசைடு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பெஸ்டிசைடு கெமிக்கலை ஸ்க்ரீன் பண்ணால் ஒரு 10 கெமிக்கல் தான் பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணுறது. இல்லை ஒன்று தான் போட்டிருக்கேன். 1.5 லட்சம் கெமிக்கலை இது ஏதாவது பூச்சி மருந்து திறன் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணோம்னா 1.5 போட்டு எடுத்தோம்னா ஒரு ப்ராடக்ட் தான் வரும். அது மாதிரி மைக்ரோபியல் பெஸ்டிசைடை வந்து ஒரு 7000 மைக்ரோப்ஸ் டெவலப் பண்ணால் 4 தான் வருது. இதனால டெவலப்பிங் காஸ்ட் ரொம்ப ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் டெவலப்பிங் டிஸ்க் ஒரு பூச்சி மருந்தை கண்டுபிடித்து மார்க்கெட்டு கொண்டு வருவதற்கு செலவுகள் இது கொடுக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் செலவு வகையறா வேண்டாம். இப்போ வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா 1990ல் 10 கம்பெனி இருந்துச்சு. யூஎஸ்ஏல ஜெயிண்ட், பெஸ்டிசைட் ஜெயிண்ட்னு சொல்லி 10 கம்பெனி இருந்தாங்க யூஎஸ் யூரோப்பில். 2009ல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு, இப்போ சொல்கிறோம்ல ஒரு பேங்க் திவாலாச்சுன்னா அடுத்த பேங்க் இணைக்கிற மாதிரி இணைச்சி 6 மேஜர் தான் 2009ல் இருக்காங்க. இன்னும் குறைஞ்சிருக்கலாம். இப்போ இன்னைக்கு தேதியில வந்து 5 கெமிக்கல் கம்பெனி தான் பெரிய கம்பெனி. வந்து பேயர், டூபாண்டு, பாசிப், சிஞ்சண்டா, அப்புறம் 2012 எஃப்எம்சி கார்பரேஷன், டூபாண்டு, டவ் கெமிக்கல்லாம் இணைஞ்சிருச்சு. இது மாதிரி ஏன் இப்படி இணைகிறாங்கன்னா பிஸ்னஸ் வந்து காம்படிஷன் கூட, ரிசர்ச் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப, ஒவ்வொருத்தரும் ஒரு பூச்சி மருந்து கண்டிக்கு செலவிக்கும் போது எல்லாம் சேர்ந்து ஒருத்தரே பண்ணட்டும், ஆராய்ச்சி பண்ணட்டும், அது பண்ணலாம். இப்போ வந்து எல்லா விவசாயம் ஆராய்ச்சி பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் அரசாங்கமே ஆராய்ச்சியில் வைக்கிற மாதிரி. அப்புறம் பாய்சன்ல ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க. இது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பெஸ்டிசைட் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த வேர்டு இருக்கட்டும். பாய்சன் 2 வகை. ஆக்சானிக் பாய்சன், எல்லா நெர்வு பாய்சனும் ஆக்சானிக். நெர்வு இருக்குல்ல, நெர்வு வழியாக போகிறது வந்து கரண்ட் போகுது. அந்த கரண்ட்னால தான் நமக்கு ஒரு கரண்ட் போச்சுன்னா ஆக்டிவாக இருப்போம், கரண்ட் போகலைன்னா காமாக இருப்போம். இதுதான் இது. அதான் தியான நிலையில் இருக்கும்போது கரண்ட் போகாது. இப்போ ஒரு உணர்ச்சி, கிள்ற உணர்ச்சி அடுத்த நெருவுக்கு போனோன்னா அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் போய் அடுத்து இதில் வந்து ஆர்கனோக்ளோரின் பைரித்ராய்டும் இந்த ஆக்சன் ஆக்ட் பண்ணும். அப்புறம் அந்த 2 நெர்வுக்கு மத்தியில் ஒரு கேப் இருக்கு, இடம் இருக்கு. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேப் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதில் எலக்ட்ரிக்கலாக போகும்னு சொல்கிறாங்க. 2 கேப்பு ஒட்டி இருந்தால் எலக்ட்ரிக்கலில் போகும்னு ரீசன்ட் எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கேப்பு கொஞ்சம் ஒரு 100 ஆங்ஸ்டாம் அவங்க கேப் இருக்குது. அந்த கேப்பில் அசிட்டைல் கோலின் ஒரு கெமிக்கல் வந்து மூவ் ஆகுது. இது வந்து கரண்ட் போன உடனே அந்த கெமிக்கலை தள்ளி வெளியே தள்ளும். அந்த கெமிக்கல் உருண்டை உடஞ்சி உள்ளே போகுது. அது போய் இடத்துல போய் ஒட்டுது. அந்த ஒட்டுன மோதி ஒட்டும் போது அந்த இடத்துல ஒரு பேர் வந்து அசிட்டைல் கோலின் ரிசப்டார், அந்த இப்போ அந்த கெமிக்கலை வாங்கி வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டுன பிறகு என்ன செய்யணும், அது வெளியே வரணும். வெளியே வந்துட்டா அந்த போன உணர்ச்சி ஒரு இடம் தான் போகும். ஒட்டிக்கிட்டே இருந்தா இந்த கிள்ற உணர்ச்சி போயிட்டே இருக்கும். ரைட்டா? இந்த பூச்சி என்ன செய்யுதுன்னா, நம்ம நரம்புக்குள்ள போகும்போது எலக்ட்ரிக் போகும்போது எலக்ட்ரிக் கரண்ட் போய்கிட்டே இருக்கணும். சோடியம் வெளியே இருந்து உள்ள போயிட்டே இருக்கணும். போயிட்டு இருந்தா கிள்ளுன்னா கை எடுக்கிறோம்ல, கையை விழுக்குன்னு வச்சு இறந்து போயிடும். இன்னொன்று ஞாபகம், இந்த பிரின்சிபல் நம்முடைய முன்னோர்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இந்த பிரின்சிபல், அதாவது உணர்ச்சிகள் அதிகம் போகும்போது சோடியம் வந்து நிறைய டிப்ளீட் ஆகுது,
சோடியம் உணர்ச்சிகள் அதிகப்படும் போது சோடியம் டிப்ளீட் ஆகுதுன்னு ஒன்று அந்த காலத்து கன்விக்ஷன் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நாள்ல வாயில கொஞ்சம் உப்பை கொடுப்பாங்க. வாயில ஒரு உப்பை கொடுப்பாங்க. ஆணுக்கோ பெண்ணுக்கோ வாயில கொஞ்சம் உப்பு போடுவாங்க. அது வந்து சோடியம் ரீப்ளனிஷ் பண்றதுக்காக தான். ரைட்டா? ரைட். இப்போ வந்து இந்த அசிடைல் கோலின் எஸ்டேஸ் இந்த கேப்ல போறத ஓபி காம்பவுண்டு ஆர்கனோ பாஸ்பரஸும் கார்பமேட்டும் அப்புறம் நிக்கோட்டின் காம்பவுண்டு சைக்ளோட்டிக் காம்பெல்லாம் அதை வந்து பிரிவென்ட் பண்ணுது. அதில் வேகமாக போயிட்டு அதாவது பூச்சி வந்து ரொம்ப காமா இருக்க வச்சாலும் செத்து போயிடும், சாப்பிடாம செத்து போயிடும். அதை வேகமா ஓட விட்டாலும் ஆக்டிவ் வந்தாலும் இறந்து போயிடும். அதுதான் இதுல தான் கிளீனா என்னென்ன கெமிக்கல் எங்கெங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கெமிக்கல் இப்போ ரீசன்ட் கெமிக்கல் சைக்கிள் பீனைல் பைரசோல் பெப்டைடு டாக்சின் அப்புறம் டைஹைட்ரோ பைரசால் இதெல்லாம் இல்லை. என்னன்னா இப்போ இந்த அந்த என்ன இந்த ஸ்டைலட் பெனிட்ரேஷன் சொன்னேன். அசுவினி வாய் ஊசி வாயை நுழைக்கும் போதே அந்த பூச்சி மருந்து ஊசி வாயை உள்ள விடாத அப்படின்னு சொல்றது. அதுக்கு காரணம் இது வந்து உடனே ரியாக்ஷன் போயிடும். பெஸ்டிசைடு வந்து அந்த சைலட் போய் உடனே மூளையை சொல்லுது நீ சைலட்டை எடுன்னு சொல்ற மாதிரி குயிக் ஆக்ஷன். அதுக்கு தான் அந்த கெமிக்கல்லாம் வேலை செய்யும். அப்புறம் இப்போதான் நம்ம பழைய ஒரிஜினலா டாபிக் வரோம். பழைய பெஸ்டிசைடுக்கு வந்துட்டோம். டிடிடி பென்சீன் சைக்ளோடின்லாம் இருக்கு. ஆனால் எந்த மருந்தும் இன்னைக்கு இதில் அப்ரூவ்டு கிடையாது. ஆர்கனோக்ளோரின் காம்பவுண்ட் இதுல வந்து இன்ஹலேஷன் டாக்ஸிசிட்டி, வயிற்றுக்குள்ள போற மாதிரி டாக்ஸிசிட்டி, அப்புறம் தோல் டாக்ஸிசிட்டி எல்லாமே இருக்கும். இல்லை எண்டோசல்ஃபான் வந்து பேன் ஆக இருந்துச்சு, ஆனால் பிகாஸ் ஆஃப் கோர்ட் ஆர்டர் அதுவும் பேன் ஆயிடுச்சு. அப்புறம் ஆர்கனோக்ளோரின் தான் இதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னா அந்த பூச்சி உடம்புள்ள என்சைமால இதை உடனே அழிக்க முடியாது, அதனால குட். அப்புறம் வந்து இது வந்து பெர்சிஸ்ட் சம்டைம்ஸ் சம் ரெசிடியூ பெர்சிஸ்ட் ஃபார் ஃபியூ மோர் டைம். சரியா? சம் ஆர்கனோக்ளோரின் அந்த ஆர்கனோக்ளோரின் இது ஆர்கனோக்ளோரின் பேசியிருக்கோம். இதை பற்றி என்ன பேசினா விட்டுருவோம். ரைட். அப்புறம் ஆர்கனோபாஸ்பைட்ஸ் இவை வந்து என்சைமேட்டிக் டீக்ரடேஷன் சீக்கிரம் ஆகிரும். மெட்டபாலிஸ் வந்து ஈஸியாக ஒன்றுக்குள்ளேயே வெளியே போயிடும். எக்ஸ்கிரீட்டட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளைப்பூண்டு சாப்பிட்றோம். வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்து வெள்ளைப்பூண்டு வாசம். அது வந்து அதாவது உடம்பு வந்து தனக்கு வேண்டாத குவான்டிட்டியை வெளியே தள்ளிடும். எய்தர் வேர்வை எஸ்பிரேஷன் வேர்வை பெர்ஸ்பிரேஷன் ஆர் யூரின் வழியை வெளியேற்றணும். வெளியேற்றலைன்னா அது எக்ஸஸாக அஃபெக்ட் பண்ணும். இப்போ வந்து மெட்டபாலைட்ஸ் வந்து ஈஸியாக வெளியே தள்ளிவிடும். அப்புறம் பயோ மேக்னிஃபிகேஷன் இதில் கிடையாது, ஆல்மோஸ்ட் கிடையாது. இப்போ டிடிடி வந்து அதை சின்ன பூச்சி சாப்பிட்டு பெரிய பூச்சி சாப்பிட்டு கழுகு சாப்பிட்டு அது கழுகு வரைக்கும் உடம்புல போகுது இல்லை ஃபேட்டில், அந்த இது பிரச்சனை இருக்காது. அப்புறம் மோட் ஆஃப் ஆக்ஷன் சொன்ன மாதிரி இட் இஸ் எ பாய்சன் ஆக்டிங் இன் த சினாப்ஸ், 2 நரம்புகளுக்கு மத்தியில் உள்ள இடத்தில் வேலை செய்வது. அப்புறம் கார்பமேட் இதுவும் அப்படிதான். கார்பமேட்ல ஒரு எப்படின்னா எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர்லாம் உண்டு. ரொம்ப டாக்ஸிக்கும் இருக்கு. இப்போ வந்து ஆல்டிகார்பெல்லாம் ஹை டாக்ஸ். அதுதான் அந்த சொன்னல LD51 பேர் மறந்து சொன்னல. ஆல்டிகார்பு வந்து LD51 ஒன்னா நம்பர்னா ரொம்ப டாக்ஸிக் இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக். அப்புறம் இதுல மோஸ்ட் ஆஃப் த பெஸ்டிசைட்ஸ் ஆர் ஈவன் கேன் பி அப்ளை டு சாயில் அண்ட் அஸ் வெல் அஸ் சிஸ்டமிக், அது மாதிரி கான்டாக்ட் மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் பைரித்ராய்டு ஒரு குரூப் வந்துச்சு. பைரித்ராய்டில் பார்த்தீங்கன்னா LD50 நம்பர் வந்து அதிகம், 500க்கு மேலே 4000 வரைக்கும். அதனால மனிதனுக்கு டாக்ஸிட்டி கம்மி. ஆனால் அதை வந்து இன்டிஸ்கிரிமினேட்டாக யூஸ் பண்ணனால இட் வாஸ் ரூல்ட் அவுட்டுன்னு தான் சொல்லலாம். மக்கள் திருப்பி தேவையெல்லாம் யூஸ் பண்ணும்போது மீலிபக்கு ஏஃபிடெல்லாம் பெருசாக கூடனோடனே அந்த பெஸ்ட் எஃபெக்டிவ் இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு. ஆனால் ஸ்டில் இன்றைக்கும் காட்டனை பொறுத்தவரை பிங்க் போலோமுக்கு பைரித்ராய்டு தான் எஃபெக்டிவா இருக்கிறதா ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. இப்ப மக்காச்சோளம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் ரெக்கமெண்டேஷன்ல பாருங்க, இப்ப ரீசெண்ட் பெஸ்டிசைடு தான் இருக்கு. மக்காச்சோளம் ரெக்கமெண்டேஷன்ல ரீசெண்டா உள்ள பெஸ்டிசைடு குளோரனைலிபிரியோல், இமாமெக்டின், ஸ்பினோசாடு, இண்டாக்சோகார்ப் இது மாதிரி. இதுல பார்த்து குளோரனைலிபிரியோல் எல்லாம் 0.3 லிட்டர் மில்லி தான். 0.3 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு. ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர்னா ஆர்டினரி ஸ்ப்ரே 200 லிட்டரு, மோட்டர் ஸ்ப்ரேயர்னா 60 லிட்டரு. ஆனால் மோட்டர் ஸ்ப்ரே வச்ச போடும்போது இதை 3ஆல பெருக்கணும். 0.3 3ஆல பெருக்கி 0.9 மில்லி அப்படின்னு மாற்றணும். இந்த ரீசன்ட் பேஸ் எதுக்கு இந்த போஸ்டர் போட்டோன்னா
to have the idea of the recent chemicals, the dose. இந்த ஃபர்ஸ்ட் குரூப் நியோனிகேட்டினாய்டு, ஒரு பெரிய ஒண்டர்னு சொன்னல. அப்ப நியோனிகேட்டினாய்டு, நியோரைவல்ஸ், இதுல வந்து இவையெல்லாம் பயோ அக்குமுலேஷன்ங்கிறது கிடையாது, பயோகுலேஷன் கிடையாது. டோஸ் ரொம்ப கம்மியா போகுது. ஒரு ஏக்கர்ல 10 கிராம் தான் உள்ள போய் விழுது. ஒரு ஏக்கர்ல, ஒரு ஹெக்டேர்ல 10 கிராம் பாய்ச்சல் தான் உள்ளது. இந்த 2.5 கிலோ மருந்து கொண்டு ஒரு ஹெக்டேர்ல போட்டதுல வெறும் 10 கிராம் தான் போய் விழுது. இந்த குவான்டிட்டி ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதுல வந்து ஸ்பினோசின் வந்து கான்டாக்ட் ஸ்டமக் இருக்கு. நீரிஸ்டாக்ஸ்ங்கிறது கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைட்னு மார்க்கெட்ல இருக்கு. இது சிந்தட்டிக் பைசன் தான். இதுல முக்கியமா வந்து அபாமெக்டின், பென்சைன் கொண்டல், அந்த அபாமெக்டின் வந்து இன்செக்டிசைடாகவும் இருக்கு, கான்டாக்ட் ஆக்ஷனும் இருக்கு. அது மாதிரி குவினாலசோன் வந்து இன்செக்டிசைட் ஆக்டிவ் இருக்கு, சில சமயம் இந்த அக்காரிசைட் ஆக்டிவிட்டியும் இருக்கு. அப்புறம் குரோத் ரிலேட்டர் வந்து என்ன பிரச்சனைனா, இந்த மோல்டிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் குரோத் ரிலேட்டர் வருது. இந்த குரோத் ரிலேட்டருடைய இது என்னன்னா, சப்போஸ் கடல்ல போன கிரஸ்டேசியஸனும் இதான், இன்க்ளூடிங் நீப்ராடைட், தே கேன் கில் அக்வாட்டிக் கிரஸ்டேஷன், அதாவது ஆத்ரோபோடா இன்செக்ட், ஆத்ரோபோடால தான் மற்றதும் வருது, இன்செக்டா வந்து உள்ள வருது, ரைட்டா? இந்த மாதிரி இன்செக்ட் மாதிரி மோல்டிங். அதனால குளத்துக்கிட்ட அனுப்புனா குளம் ரம்பி வாய்க்கால் வழியே போயிடும், ரைட்டா? இன்னொரு குளத்துக்கு போவோம், போயிடும் நேர பெரிய பாண்டோ, பெரிய பூல் சொல்றது, பெரிய சைஸ் இதாக பெரிய இடத்துல போகக்கூடாது, கடலுக்கும் போகக்கூடாது, ஆறு மூலமா கடலுக்கும் போகக்கூடாது. ஏன்னா கடல்ல இது வந்து சில பிரச்சனை உண்டாக்கும். ஏன்னா அங்க உள்ள அக்காஸ்டிக் கிறிஸ்டியன்ஸ்ல அந்த பாறையில படறதுல அதை அஃபெக்ட் ஆகும். நண்டு இது மாதிரிகளும் அஃபெக்ட் ஆகலாம். இப்ப இன்னைக்கு தேதியில, அதாவது 31/3/2020 பாத்தீங்கன்னா 291 பெஸ்டிசைடு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அதுல மோஸ்ட் ஆஃப் தம் இன்செக்டிசைட். இதுல பல பேர்ல இருக்கு, ஃப்ளோயபிள் லிக்விடு, ஜீனா கிரானியூல், இது மாதிரி எல்பி ஏபிலாம் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து எஸ்எல் பார்த்துருப்போம், சாலிபிள் லிக்விடு, ஈசி பார்த்துருப்போம், எமன்சிபிள் கான்சன்ட்ரேட்டு, இது மாதிரி. அல்ல மோனோக்ரோட்டோபாஸ் டபிள்யூஎஸ்சின்னு போட்டிருப்போம். மோனோக்ரோட்டோபாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இமிடாக்ளோட எஸ்எல் போட்டிருப்பாங்க, கான்ஃபிடார் எஸ்எல் போட்டிருப்பாங்க, சாலிபிள் லிக்விட், வாட்டர் சாலிபிள் லிக்விட், இது மாதிரி. அந்த பார்த்துட்டு வாட்டர் சாலிபிள்னா தண்ணியில் ஊற்றினா கலர் மாறாது, ஆனால் ஈஸினா கலர் வந்து வெள்ளையா மாறும். அது என்ன கலர் இருந்தாலும் வெள்ளையா மாறும். இதில் பார்த்தீங்கன்னா சாலிபிள் பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா எஸ்பி சொன்னோன்னா சாலிபிள் பாக்கெட்டை அப்படியே போட்டு கலந்துடலாம், வாட்டரில் போட்டு கலந்துடலாம். இந்த நியோனிகேட்டினாய்டில் ஒரு 4-5 கெமிக்கல் இருக்கு. இதில் தயாமித்தாக்சாமும், இமிடாக்ளோபிரிட், அசிட்டாமிரிட் மூணுமே ரொம்ப ரொம்ப மார்க்கெட்ல பாப்புலரா இருக்கு. இல்ல பைரிடின் குரூப் இருக்குல்ல, புளோனிகாமைடு வந்து டிரான்ஸ்லேமினார் ஆக்ஷன். டிரான்ஸ்லேமினார்னா இப்போ வந்து நம்ம குளோரிபைரிபாஸ் சிஸ்டமே கிடையாது, ஆனா சொர்க்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா குளோரிபைரிபாஸ் இல்ல டிரான்ஸ்லேமினார் ஆக்ஷன் வழியா செடி முளைக்கும் போது இலைகளுக்கு ஊடாக மேலே கிளம்பி ஷூட் ஃப்ளையை கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி டிரான்ஸ்லேமினார் ஆக்ஷன். சிஸ்டமிக் ஆக்ஷன்ங்கிறது அந்த பெஸ்டிசைடு வந்து அந்த செடியின் உடலுக்குள் புகுந்து அது சைலம் ஃப்ளோயின் வழியா பரவுதுன்னா அது வந்து சிஸ்டமிக். டிரான்ஸ்லேமினார் சைலம் ஃப்ளோயத்துக்கு போகாமையே செடியோடைய இலைகள் ஒட்டி இருக்குல்ல, இறுக்கமா இருக்கு, அல்ல மேல் பகுதியில் உள்ள ஃபேட் இது மாதிரில படந்து போறது டிரான்ஸ்லேமினார் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் வந்து இந்த நியோனிகேட்டினாய்டில் கொஞ்சம் இருக்கு. இது இமிடாக்ளோபிரிட், கான்ஃபிடார், என்னை கேட்டால் ஒரு ஒண்டர்மை, இட் இஸ் ஒண்டர் அப்படிமே. இட் இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் ஹேவிங் த சக்கிங் பெஸ்ட்டையும் சில கான்டாக்ட் பெஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரே ஒரு பேடு எஃபெக்ட் வந்து ஹனி பீஸுக்கு கேடு, பேர்டுக்கும் கேடு. இது காமன் அவைலபிள் டாட்டாமிடா,
கான்ஃபிடார், அப்புறம் டாடா மீட், அப்புறம் இன்னொன்று இமிடா கோல்டு, யூபிஎல் கம்பெனிக்காரங்க. அப்புறம் அஸ்டாமி ப்ரைடு, இது ப்ரைடு, இதுவும் எனக்கு இது ரொம்ப கம்மியாக 0.1 கிராம் தான். எங்கெங்கே இலைப்பெயின் இருக்கோ, இலைப்பெயின் கட்டுப்பட கஷ்டமாக இருக்குன்னா இந்த அஸ்டாமி ப்ரைடு நல்லா வேலை செய்யுது. கான்டாக்ட், சிஸ்டமிக், அது மாதிரி. இதை சாயிலையும் போடலாம். சாயில் போட்டாலும் இது சீக்கிரம் அழியறது இல்லை. கம்மியாக தான் போடுறோம், ரொம்ப கம்மியாக தான் போடுறோம். இதனுடைய LD50 2000 மில்லிகிராம். 2000 மில்லிகிராம்னா 2 கிராம். ஒரு ஆள் சாகணும்னா 100 கிராம் வேணும்னா 200 கிராம் பாய்சனை உள்ள திணிச்சா தான் 50 பேரை சாவாங்க. அப்படி தயாமித்தாக்சம், ஈவன் திஸ் அக்டாராங்கிறது இந்த நம்ம மக்காச்சோள படைப்புழுக்கு ட்ரீட்மெண்ட்டாகவும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. குருவிசர் அக்டாராங்கிற பேரில் கிடைக்குது. இதுவும் 1500க்கு மேலே LD50. சக்கிங் பெஸ்ட்டுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். இலையிலையும் தெளிக்கலாம், விதையிலும் கலக்கலாம். அப்புறம் டயமெடிக் குரூப். இப்போ ரீசெண்டாக வந்து பிரிஞ்சால் ஃபார்மரை கேட்டிங்கன்னா அந்த குளோரண்டல் பிரியோல், கோரோஜன் அடிச்சம்பாங்க, குளோரண்டல். இது வந்து ரொம்ப மார்க்கெட்லேயும் ரொம்ப இதாக இருக்குது. இதனுடைய ஆக்ஷன் வந்து வித்தியாசம் ஆக்ஷன், அயனோடின் ரிசெப்டார்னு சொல்லி வித்தியாச ரிசெப்டார்ஸு. இது வந்து கொஞ்சம் சிஸ்டமிக் ஆக்ஷன் இருக்குது. சூயிங் இன்சைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அதே இடத்துல தான் ஃப்ளூபெண்டியமைடு வந்து எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் த கேட்டர்பில்லர் பெஸ்ட். இது வந்து மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் குளோத்தியானிடின், இது மார்க்கெட்டில் வேகமாக உள்ள வரல, டேண்டாப்னு பேரில் ரிலீஸ் பண்ணாங்க. இட் இஸ் வெரி சேஃப் டு ஹியூமன், வெரி வெரி சேஃப்டி. ஏன்னா 5000 LD50 விலை 5000 அப்படின்னா ரொம்ப மனிதனுக்கு டேமேஜ் ரொம்ப கம்மி. மனிதனுக்கு இது வந்து முட்டையிடுவதை குறைக்கும், சாப்பிடுவதையும் குறைக்கும். இதுக்கு டிரான்ஸ்லாமினார் ஆக்ஷன் இருக்கு. இந்த பேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். காட்டனில் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணோம். அதில் சிஸ்டமிக் ஆக்ஷன் டேன்லாப் இருக்குது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இமிடாக்ளோபிக் ஈக்குவலாக இருந்துச்சு. அப்புறம் தயக்குலோபிரேட், இது அலண்டோன்னு ஒரு பேரில் கிடைக்கு. இதுவும் ஒரு பாப்புலர் இன்சைடு. இது அலண்டோ பேரியாட் பேரில். இது LD50 500. போலியார் ஸ்ப்ரே சக்கிங் பெஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணோம். ஸ்டமக் பாய்ஸ் தான் வேலை செய்யுது. இது ஹெலிகோர்ப் ஆரம்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம், அவ்வளவு சிறப்பாக வேலை செய்யலை. அப்புறம் பிப்ரோனில்ங்கிறது மோட் ஆஃப் ஆக்ஷன், வித்தியாசமான மோட் ஆஃப் ஆக்ஷன். இன்செக்டை தவிர மற்ற இடத்துல இது கிடையாது. ஆனால் இருந்தாலும் அதுக்கு சில பல சூழ்நிலைகளில் அது பாப்புலராக இல்லை. இது வந்து ரீஜெண்ட்டுங்கிற பேரில் வருது. LD50 நம்பர் ரொம்ப கம்மி. மனிதனுக்கு கொஞ்சம் பாய்சன் கூடனால இதை வந்து கவர்மெண்ட்ல இல்லை, ஆராய்ச்சியில் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணலை. அப்புறம் ஸ்பினோசின், ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்செக்டிசைடு, உலகளவில் சேஃபஸ்ட்னு சொன்னது. ஆர்கானிக் ஃபார்மிங்லையும் அப்ரூவ்டு. ஆர்கானிக் ஃபார்மிங் வாங்குறாங்களா, ஆர்கானிக் ஃபார்மிங் உலகளவில் ஆர்கானிக் ப்ராடக்ட் விற்கணும்னா இந்த ஸ்பினோசாடு அக்செப்ட் பண்ணுறாங்க. அதில் சப்போஸ் ஸ்பினோசாடு ரெசிடி இருந்தாலும் இது சேஃப் தான், ஆர்கானிக் தான் அப்படி சொல்கிற மாதிரி. இது ஆக்டிவேஷனாக நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸு. இது 2 ரிசெப்டாரை இது பண்ணும். பூச்சி வந்து உடனே கீழே விழுந்து விழுக்குன்னு வச்ச மாதிரி, அது மாதிரி. இது ட்ரேசருங்கிறது காமன் நேம். இதுவும் வந்து மனிதனுக்கு ரொம்ப சேவலாம் 3738 மில்லிகிராம். இந்த LD50 வேலையை பார்த்தீங்கன்னா மோர் தென் 3700. இது ஸ்பைனிட்டோரம்ங்கிறதும் ஏறத்தாழ ஸ்பினோசாடு மாதிரியே அதே மாதிரி தான் ஆக்ஷனு, எல்லாம் ஈக்குவலு. இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் ரூட் கிராப்ஸ் ஆல்சோ. இது வந்து ஒரு 177 ml போதுங்க. ஒரு ஹெக்டேருக்கே 177 ml போதுங்கிறாங்க. 6 ounceனா, ஒரு அவுன்ஸுங்கிறது 30 மில்லி, ஒரு அவுன்ஸ். அப்புறம் அபர்மெக்டின், இதெல்லாம் மைக்ரோபியல், அதாவது சாயில் மைக்ரோபியல்லேருந்து எடுத்தது. இதுவும் குவான்டிட்டி கம்மியாக, கான்டாக்ட் சிஸ்டமி. ப்ரொக்ளைம்ங்கிறது ஒரு ப்ராடக்ட்டு. என்னென்னா இந்த நியூ ப்ராடக்ட்லாம் என்னென்னா கொஞ்சம் அந்த பெர் ஹெக்டேருக்கு ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஓரளவு ஈக்குவலாக வரும். ஆனால் என்னென்னா இந்த அளவு கம்மியாக இருக்குது, விலை கூடனால ஃபார்மர்ஸ் கொஞ்சம் ஹிஸ்டேட் பண்ணுறாங்க. அப்பா இவ்வளோ விலையா அப்படின்னு போயிடும் ஒரு டப்பா விலை.
அப்புறம் இமாமெக்டின் பென்சாயிட்டு, இது வந்து மெய்ஸ் பால் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொக்ளைம் பேரில் இருக்குது, ப்ரொக்ளைம்ங்கிற பேரில் காமனாக இருக்குது. இது வந்து வெரி லோ டாக்ஸிக் நான் டார்கெட் ஆர்கனிசம்னா இந்த பேரசைட்டாய்டு ப்ரீடேட்டர்ஸ் இதுக்கெல்லாம் டாக்ஸிக்காக கம்மி. இது போல் என்விரான்மெண்ட்டில் ஈஸியாக பயோடிகிரேட் ஆகிடுது. அப்புறம் அபாமெக்டின், அப்புறம் வந்து இந்த ஆன்டிஃபிடண்ட், அப்புறம் ரிப்பல்லண்ட் ஆக்ஷன் உள்ள குளோர்டிபிபார்ம். இது வந்து வந்தது 1985 வந்து 85 வரை வந்துருச்சு. இருந்தாலும் இது ஒரு பாப்புலர் ஆகலை. அபிட்ராஸ் இது வந்து நம்ம ஃபீல்டிலும் யூஸ் பண்றாங்க. அப்புறம் நீங்க வீட்டில் நாய்க்கு ஏதாவது மருந்து வாங்கினீங்கன்னா அந்த டாகுக்கு ஷாம்புலையும் மிக்ஸ் பண்றாங்க. அதான் சேஃப் டு டாக் ஆல்சோன்னு அர்த்தம், ரைட்டா? இது ஒரு அமிட்ராசால்னு ஒன்று மார்க்கெட்டில் போல இருந்துச்சு, இப்போ மார்க்கெட்டில் பார்க்க முடியல. இட் ஹேஸ் அக்காரிசைடு ஆக்ஷன் ஆல்சோ. அதனால தான் டாகில் உண்ணிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கீட்டோனால்ஸ்ன்னு ஒரு குரூப் வந்து ரீசன்ட் குரூப்பு. இது வந்து இன்சைட்டில் லைப்போஜெனிசிஸை குறைக்குது. அதனால சேஃப் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஏன்னா மனிதனுக்கு உடம்புல போனாலும் மனிதனோட உடம்புல எக்ஸ்ட்ரா ஃபேட்டு தானே குறைக்க போகுது. அதனால் இது சேஃப்டி, டிக்ரீஸ் லிபிட் கண்டென்ட். அப்புறம் பூச்சியில் யங் இன்சைட்டை டெவலப் பண்ணிட்டு அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் அடல்ட் இன்சைட்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது குறையுது. இதில் ஸ்பைரோமெசிஃபான், ஸ்போராடிமெசிஃபான், ஸ்பைரோடெட்ராமேட்டுன்னு ஒரு 3 பெஸ்டிசைடு. இதில் மூணுமே அக்காரிசைடு குரூப்பில் வருது. அக்காரிசைடுக்கும் சக்கிங் பெஸ்டும் எஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் ஒரு சமயத்தில் ஏபிடும் அக்காரிசைடு இருக்கு, திரிப்ஸ் அக்காரிசைடுனா இது வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப. அப்புறம் பைரோமெட்ரோசால், இதுல வந்து இந்த ஸ்டைலட் பெனிட்ரேஷன் அஃபெக்ட் பண்ணும். ஸ்டைலட்டை முக்குறது தான் இமீடியட் செஷன் ஆஃப் ஃபீடிங். அடிச்சோம்னா அந்த செடிக்குள்ள வாயை நுழைச்சிச்சுன்னா அது வந்து ஸ்டாப் பண்ணிடும். பூச்சி வந்து சாப்பிடாது. அதான் பைமெட்ரோசோன்ங்கிறது ரீசெண்டாக அந்த பெஸ்டிசைடு. அப்புறம் குளோர்பெனாசோல்னு ஒன்று, இதுவும் ரொம்ப பாப்புலராக போகலை. இதுவும் வந்து புரோட்டீன், இது மைட்டோகாண்ட்ரியான்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேசுகிற இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆக்ஷனு, அதாவது எனர்ஜி ப்ரொடக்ஷனை குறைக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக அது க்ரோத் இருக்காது, ஆக்டிவிட்டி இருக்காது குளோர்பெனாசோல். அப்புறம் ப்ரோபார்ஜேட், இது வந்து ஓமைட்டுங்கிற பேர்லாம் கிடைக்குது. இது வந்து ஒரு அக்காரிசைடு பைட்டோபாக்ஸ்மைட்டு. ரொம்ப இப்போ மிளகா மைட்டுக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. ஈவன் இந்த சில்லி, இந்த ஆசிட் லைமில் வந்து ரஸ்ட் மைட் அப்படின்னு ஒரு ரஸ்ட் மைட்டுன்னு வரும். இப்போ புளியங்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மார்ச்சுக்கு அப்புறம் வர எலுமிச்சம்பழம்லாம் ப்ரௌன் கலராக மாறும். அந்த பழத்தை சுரண்டி பார்த்தா மஞ்சளாக இருக்கும், ஜூஸ் எல்லாம் ஒழுங்காக தான் இருக்கும், மேலே ப்ரௌன் கலராக இருக்கும். அது வந்து டியூ டு ரஸ்ட் மைட். அந்த ரஸ்ட் மைட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கிராப்டைசிங் ஐடியால இதான் கொடுத்துருக்கு. ப்ரோபார்ஜேட். ஃபெனாசகுயின், இட் இஸ் ஆல்சோ அக்காரிசைடு. ஃபெனாசகுயின் ஒன்று வருது. அதாவது ஏன் அக்காரிசைடு நிறைய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கல்டிவேஷன் வருது பார்த்தீங்களா, அதில் ஒயிட் ஃப்ளையும் டிஃப்ரெண்ட் அக்காரினா குரூப்பும் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால வந்து நம்மகிட்டையும் ப்ரிசிஷன் ஃபார்மிங்கிலேயோ அல்லது நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி ஒரு ப்ரொடெக்டர் கல்டிவேஷனில் மைட்ஸு நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து இந்த பெஸ்டிசைட்லாம் யூஸ் ஆகும். அப்புறம் குரோத் ரிலேட்டர்ஸ், இதில் வந்து பென்சைல் பினால் யூரியா, அப்புறம் இதெல்லாம் சில இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான், இருந்தாலும் பாப்புலர் ஆகலை. ஏன்னா இதில் என்ன ஆகுன்னா, ஃபார்மர்ஸ் இமிடியேட்டாக கில் பண்ண நினைப்பாங்க. அதாவது ப்ராடக்ட் மார்க்கெட்டில் மூவ் ஆனால் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் சம்பளம். ரெப்ரஸன்டேட்டிவ் நல்லா வேலை செஞ்சால் தான். இப்படியே பார்த்தீங்கன்னா அப்போனா கம்பெனிக்கு எப்போ இது பண்ணுவாங்க,
மார்க்கெட்ல மூவ் ஆகிற ப்ராடக்ட் மூவ் ஆகிற மாதிரி கேரக்டர் இருந்தால் தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து இம்மீடியட் கில் உள்ள ப்ராடக்டை தான் டெவலப் பண்ண நினைப்பாங்க. ரைட்டா? இம்மீடியட் கில்லான ப்ராடக்ட் தான் டெவலப் பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்படின்னா அதுக்கு இந்த ஃபீட்பேக் வரும்ல, அந்த ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு போயிடுவாங்க. அப்படிதான் டைப்ளூ பென்சியூரான் வந்து அப்படிதான் போச்சு. அதனால ஆராய்ச்சியெல்லாம் சொல்லுவாங்க, ஆராய்ச்சியிலையும் எப்படி பண்றாங்கன்னு கேட்டா அவங்க என்ன மார்க்கெட் பண்ணணும்ல. அப்புறம் ரீசெண்டா நாவலூரான் லியூஃபென்யூரான் சொல்லி ரீசெண்டா வந்திருக்கு. இதுல ஒண்ணு வந்து டயோபென்தியூரான் இன்னொன்னு உண்டு. டயோபென்தியூரான் ஒண்ணு. டயோபென்தியூரான் பத்தி இதுல முன்னால் பேசிருக்கேன். டயோபென்தியூரான் வரைக்கும் 2014 வரைக்கும் தெரியாது. என்னோட ஸ்டூடெண்ட் சத்யன் ஒருத்தர், அவரை வந்து என்னைக்கும் தீசிஸ் பண்ணும்போது அந்த தீஸ் ஆணுங்க 1 மாசம் முன்னால சம்மர் ஹாலிடேஸ்ல வீட்டுக்கு போவாங்க. எப்போ உங்க ஊர்ல போய் பருத்தி விவசாயம் எப்படிதான் பூச்சி மருந்தே கையாளுகிறாரு ஒரு சர்வே பண்ணிட்டு வா. சர்வே அவங்க பேரு, அட்ரஸ், அப்புறம் என்னென்ன மறந்துடிக்காங்க, எப்படி அடிக்காங்க, அவங்க ஏஜுக்கும் மருந்தடிப்புக்கும் வித்தியாசம் இருக்கா, எதுவும் கார்லேஷன் இருக்கா, என்னென்னு மருந்தடிக்காங்க, ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டயோபென்தியூரான் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கொண்டு வந்தான். என்னப்பா டயோபென்தியூரான் நிறைய யூஸ் பண்றாங்களேன்னு சொல்லி தான் டயோபென்தியூரானை காட்டன் அவனுடைய ட்ரையல யூஸ் பண்ணி பார்த்தோம். அது வந்து இழைப்பு எனக்கு நல்ல கண்ட்ரோல் ஆச்சு. ஏதாவது என்னன்னா நிறைய சமயங்கள்ல ஆராய்ச்சிக்காரங்க சொல்றாங்களோ இல்லையோ, மக்கள் ஒரு பெஸ்டிசைடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டா? நம்ம கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் வருதோ இல்லையோ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு ரைட். ஏன்னா இன்செக்டிசைடு போர்டு அப்ரூவ் பண்ணாலே போதும், பெஸ்டிசைட் கேன் பி மார்க்கெட்டட். இது வந்து மறுபடியும் அந்த இதை போட்டேன், டோஸ் போட்டிருக்கேன். இந்த பென்சாகினோனைன் புரோபர்ஜைட் வந்து 1.5 மில்லி, அந்த தயாமித்தாக்சன் 0.2 கிராம் பெர் லிட்டர், அப்புறம் ஸ்பினோசாடுனா 0.2 ml பெர் லிட்டர், இந்த நாவல் யூரான் 1 ml பெர் லிட்டர், பிப்ரோனில், அப்புறம் ஃபிஷ் ஆயில் ரோசின் சோப்பு வந்து 1 kg 40 லிட்டரா வாட்டர் இருக்கு. அப்போனா 5 கிலோ வேணும். அப்புறம் மருந்தடிக்கும் போது இப்போ ஓரளவு குரூப் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அதாவது என்னென்ன பெஸ்டிசைடு இப்படிலாம் இருக்கு, இந்த ப்ரெசன்ட் பெஸ்டிசைடு ஃபீச்சரை பற்றி கொஞ்சம் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ மருந்து எப்போ அடிக்கணும்? மருந்து அடிக்கிறது சாயந்தர நேரம் தான் பெஸ்ட்டு. மருந்து சாயந்தர நேரம். ஏன்னா இப்போ பூச்சிகள்லாம் இரவில் தான் பூச்சி புழுக்கள் பயிரை சாப்பிடுகின்றன. அப்போ ஃப்ரெஷ் டெபாசிட் இருந்தால் சாயந்தரம் அடித்தா நல்லது. ஆனால் சாயந்தரம் காத்தடிக்க அப்படின்னு. அதனால மருந்து எப்போ அடிக்கணும்னா இலைகளை மெதுவாக அசைற சத்தம் இருக்கலாம், முகத்துல காத்து அப்படியே அன்போட தடவிட்டு போகணும். அந்த மாதிரி டைம்ல மருந்துடிச்சிங்கன்னா அடிக்கிற மருந்து பயிருக்குள்ள போகும், இல்லாட்டி காத்தோட அடுத்த வயலுக்கு போயிடும். அதை லேசான காற்று இல்லாம அடிச்சாலும் தப்பு. காற்று திசையை நோக்கி தான் மருந்தடிக்கணும். காற்று திசையை குறுக்க அடிச்சுன்னா உங்க மூஞ்சில வந்து விழுந்துடும். அப்புறம் பூச்சி மருந்து அடிக்கக்கூடிய அந்த லேன்ஸ் வந்து வளைஞ்சிருக்கணும். கூஸ்னக்குன்னு சொல்றீங்களா, பயிருக்கு சரிப்படா வடிவேலு சொல்லுவாங்கல்ல, சரிப்படாங்கிற மாதிரி கூஸ்னக் நாசில் தான் இருக்கணும். அப்புறம் இந்த பவர் ஸ்ப்ரேல பார்த்தீங்கன்னா ஷுட் பி ப்ராப்பர் பவர் ஸ்ப்ரேயர். நிறைய மார்க்கெட்ல உள்ள ஸ்ப்ரேயர்ல பார்த்தீங்கன்னா 2 ஓட்டை தான் இருக்கும். ஏன்னா கம்பெனிக்காரங்க வந்து 4 ஓட்டை உள்ளதை தான் சேல்ஸ் பண்றாங்க. இது ரிப்பேர் ஆனவுடனே பரோட்டா சாப்பிட காய்கறி சாப்பிடான்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரி, என்ன நம்முடைய உணவில் வரக்கூடிய விஷயத்தை எப்படி அழிப்பது? ரைட்டா? நம்ம வந்து பச்சையா சாப்பிட்றது இல்லை எதையுமே. நம்ம எல்லாம் அரைவேக்காடெல்லாம் சாப்பிட்றது இல்லை. வச்சு காய்கறியை அறுத்து, காய்கறியை கழுவி அறுத்து தொலியை சூவி அப்புறம் துண்டு துண்டா. சார் வேலை முடிச்சிடறேன், 5 நிமிஷம் முடிச்சிடுவேன். என்ன சார்? இல்லை சார் கேட்கல. அப்போ அப்படி முடிச்சிடும். அதெல்லாம் அவிச்சு வறுத்து ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணோம்னா இதெல்லாம் போகும். இது போக குற்றாலம் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு உடை, பாதுகாப்பு உடை. தான் டாக்டர் குற்றாலம் எனக்கு 1 இயர் சீனியரு. ஒரு எளிய ஆராய்ச்சி பண்ணாரு. பூச்சி மருந்து தெளிக்கும் போது உடம்புல எங்கெங்க மருந்து படுதுன்னு ஒரு இது இருக்கு. ரொம்ப இதாகுது.
இதுல வந்து இந்த கையில ஒரு பங்குன்னா வயிற்றுல 11 பங்கு, இடுப்புக்கு காலுக்கு இடுக்குக்குள்ள 11 பங்கு படுது. இதெல்லாம் அழிக்கணும்னா என்ன இதெல்லாம் அவாய்ட் பண்ணா என்ன செய்யணும்னா, அவாய்ட் பண்ணணும்னா 50 கிராம் ஆப்பச்சோடா உப்பு அல்லது 50 கிராம் வாட்சி சோடா உப்பு 1 லிட்டர் தண்ணி இதில் நல்லா கலந்துக்கிட்டு, இது மாதிரி ஒரு உடை, இது படம் என்னமோ சரியா வரலன்னு தெரியல, அங்கி தயாரிச்சு, அங்கியை தயாரிச்சு அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸு பேண்ட்டு இது எல்லாமே தயாரிச்சு அதை வந்து அந்த 50 கிராம் அந்த கலவையில் முக்கி எடுத்து உலர வைத்து அடித்தீங்கன்னா மருந்து துளிகள் படப்பட, இது வந்து வாஷிங் சோடா ஆல்கலி, மருந்துகள் எல்லாமே ஆசிடும் ஆல்கலியும் சேர்ந்தா உப்பா மாறிடுது. அதனால டாக்ஸிசிட்டி போயிடுது அப்படிங்க தெளிவாக கண்டுபிடித்தார். இதை வந்து உபயோகிக்கலாம். அப்புறம் வந்து எந்த மருந்து அடித்தாலும் பைட்டோவிட்டு சாண்டோவிட்டு இன்ட்ரான் போட்டு அடிக்கணும். ஏன்னா அது நீர் திவலைகளாக இருந்தால் பரவிப்படியாது. அதை பற்றி டெமோ இதில் பண்ணலை, ஏன்னா டெமோ பண்ண ரெடியாக இருக்கேன், டைம் ஆச்சு அதை பண்ணலை. போன வெபினார் இந்த குரூப் பண்ணும்போது பண்ணோம். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், பிள்ளையார் இருக்காரு, அவர் பக்கத்தில் ஒரு எலி இருக்கு. அது எலி வந்து எலி இல்லை, அது வந்து முஞ்சூறு. இந்த முஞ்சூறு தான் பிள்ளையார்கிட்ட இருக்காரு. முஞ்சூறு வந்து நமக்கு தீங்கு செய்யாது. இப்ப எலி மற்ற எலிகளை பிடித்து சாப்பிடும், மற்ற எலிகளை விரட்டி விடும், சின்ன பாம்பை கூட சாப்பிடும், கரப்பாம்பூச்சியை சாப்பிடும், வீட்டில் உள்ள பூச்சிகளையும் அழித்து விடும். இதை வந்து நம்ம எலியை சாப்பிட்ற மாதிரி இந்த எலியை சாப்பிடக்கூடாது. இது பாய்சன் எலி. அதனால ஜஸ்ட் ஒரு இதுக்காக ஒரு அவேர்னஸ். எலி இப்படி இருக்கு, மூஞ்சூறு இப்படி இருக்கு. மூஞ்சி நீளமா இருக்காலும் முஞ்சூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னுடைய ஆசிரியர்கள் டாக்டர் பி.சி. சுந்தரபாபு, அவர் தான் எக்கனாமிக்கலி வயபிள், ஈக்காலஜிக்கலி சேஃப் வார்த்தையை சொன்னார். இன்ஸ்பைர்டிவ் டாக்டர் ஏ ரகுபதி அவர் ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு, கைட் ஆன் கிராப்பஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் பற்றியும் இருக்கு, எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவா. ஒரு 300 ரூபா தான். இதை வந்து காப்பி ஜெராக்ஸ் எடுத்தால் இதோட கூட ஆகும், விலையோட கூட ஆகும். இது ஒன்று, இது பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது போக நிறைய இன்ஃபர்மேஷன் ஏஓ டைரி இருக்கு. ஏஓ டைரியில வந்து நிறைய பெஸ்டிசைடு பற்றியும் கொடுத்துருக்காங்க. நிறைய பெஸ்டிசைடு, அந்த டோஸு, ஈடி எல்லாமே இருக்கு. அதனால ஏஓ ஆகாதவங்களும் ஏஓட்ட டைரியை வாங்கி ஜெராக்ஸ் பண்ணிக்கங்க. மிக நன்றி, வணக்கம். மிக நன்றி, வணக்கம். மிக நன்றி, வணக்கம். சார் முடிச்சாச்சு. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ரைட். ஆமா, இப்ப கேக்குது. ஹலோ, டாக்டர் முருகேசன் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இதுவரை கலந்து ஆலோசனை பேசிய தொழில்நுட்பத்தில் ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ உண்டு என்றால் இப்போது கேட்கலாம். ஒரு 10 நிமிடம் நாம் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். சார், பேசுறவங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், மிஸ்டர் அகில் கேளுங்க. அகில் சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல அந்த ஸ்பேர் ஆயில் இல்ல சம்மர் ஆயில் அப்படின்ட்டு 2-3 ப்ராடக்ட் வருது சார். ஆமா, அதோட அது எப்படி இது பண்ணுது சார்? அது எஃபெக்டிவா எப்படி சார்? எனக்கு அது கொஞ்சம். அதாவது ஒண்ணு, சம்மர் ஆயில் விண்டர் ஆயில்னா சம்மர் ஆயில சம்மர்ல தான் அடிக்கணும். சம்மர்ல என்ன இருக்கும், மரத்துல செடி இலையெல்லாம் இருக்கும். அந்நேரம் விண்டர் ஆயில் அடிச்சீங்கன்னா இலை செத்து போயிடும். சரியா? ரைட்டா? அது மாதிரி சம்மர் விண்டர் தனியா பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து மார்க்கெட்ல வெளிநாட்டிலயும் இல்ல, வெளிநாட்டிலயும் மார்க்கெட்ல பாப்புலர் ஆயிட்டாங்க. இப்ப வெளிநாட்டிலையும்
சம்மர் ஆயில் விண்டர் ஆயிலுங்கிறது பெட்ரோலியம் ஆயிலேருந்து எடுக்கப்படுவது. அது சம்மர் ஆயிலில் சம்மர் சமயத்தில் தான் மரத்து மேலே ஆப்பிள் மரத்து மேலே அடிக்கணும். விண்டர் ஆயில் விண்டரில் தான் அடிக்கணும். மாற்றி அடித்தோம்னா எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா ரைட்டாக எஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், அதாவது தமிழ்நாட்டில் மிந்தி மண்ணெண்ணெய் இறக்கம் பண்ணியிருக்காங்க. மண்ணெண்ணெயை ஒரு விதத்தில் தயார் பண்ணி தெளித்தால் மிளகாயில பேன் கட்டுப்படுதுன்னு ஒரு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ மண்ணெண்ணெய் எசென்சியல் கமாடிட்டி, அதனால அதை வெளியே சொல்லக்கூடாது. ரைட்டா? சம்மர் கிடைக்காது. சார் இப்ப மார்க்கெட்ல சார் ஒரு இது கிடைக்குது சார். பாரத் பெட்ரோலியம்ல இருந்து எனக்கு அந்த நேம் மறந்து போச்சு சார். அவங்க கொடுக்குற ஆயில் எதுன்னா சம்மர் ஆயில் விண்டர் ஆயில் கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எதுக்குன்னா இப்ப சமயத்துல இந்த மீலி புக் வந்துச்சுல, பருத்தியில ஒரு மீலி புக் 2002 வந்துச்சு, பப்பாடியில வந்துச்சு. இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்க ஒரு ஆயில் ப்ராடக்ட கொண்டு வந்தாங்க. சரியா? அது விண்டர்ல பேர்ல வராது, சம்மர்ல பேர். இது ஒரு ஆயில் லைக் நம்ம மண்ணெண்ணெய் மாதிரி தான். அதுவும் ஓரளவு எஃபெக்டா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஆயில் கவர் த சக்கிங் ஃபர்ஸ்ட். மீலி பக்கு மேல மூடிக்கிடும். மூடுனா மூச்சு விட முடியாது. மூச்சு விட செத்து போயிடும். அப்படி கரெக்டா. அதாவது பூச்சி மேல படனா, நம்மளும் அடிச்சு அடிக்க கூடாது. அந்த பூச்சி மேல நீர்த்திவலைகள் படும்படியாக இன்றான் அல்லது சாண்டோவிட்டு அல்லது ரொம்ப துட்டு ரொம்ப இருக்குன்னா அப்சா 50 கூட போடலாம். அது ஒரு லிட்டர் 1500 ரூபா, இது ஒரு 100 ரூபா. எதுனாலும் சரிதான். ஏதோ ஒண்ணு கலந்தடிச்சா தான் பரவி படிய வேண்டும். படிந்தால் எஃபெக்டிவா இருக்கும். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. Any other questions? பாண்டிச்சேரியில இருந்து டெப்டி டைரக்டர் சிவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் சிவா, ஏதாச்சும் இன்டராக்ட் பண்றீங்களா? No question, sir. No question. Thank you. Okay. கந்தசாமி சார் இருந்தாங்க. கொஞ்சம் ஏதோ எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. அப்புறம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். குரூப்ல இல்லன்னு நினைக்கிறேன். ஐயோ, முக்கியமான ஆள் இல்லையா சார்? ஆமா, அவரு போயிட்டாரு. சரி, அது வாட்ஸ்அப் சாட்ல பண்ணிக்கலாம். அப்புறம் வேற எதுவும் क्वेश्चंस இல்லன்னா நம்ம we shall wind up. சரி, சாட் வரல. சாட் கீழ வர மாட்டேங்குது. ஆமா, சாட் கீழ வரல. அது Okay, Mrs. Surya, we shall wind up the program. So, அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தொழில்நுட்ப நிகழ்ச்சி அருமையாக விவாதிக்கப்பட்டது. நல்லபடியாக பல கருத்துக்களை நமக்கு தெரிவித்தார்கள் டாக்டர் என் முருகேசன் அவர்கள். அவர் கிள்ளிக்குளம் கல்லூரி, கோவை கல்லூரி, மதுரை கல்லூரியிலெல்லாம் பணிபுரிஞ்சிருக்காங்க. ஆராய்ச்சி நிலையங்கள்ல பணிபுரிஞ்சிருக்காங்க. நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்குநேரி, வள்ளியூர் பிளாக்ஸ், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல பல இடங்கள்ல சார் அருமையான வகுப்புகள் எடுப்பாங்க. நல்ல ஒரு தொழில்நுட்ப வல்லுநர். அவர்களது பேச்சு, தொழில்நுட்ப செய்தி அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார், நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திக்க தயாராக இருக்கிறோம். இன்று பங்கு பெற்ற அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் நமது குழுவின் சார்பிலும் எனது சார்பிலும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூம் மேடை நமக்கு அமைத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த திருமதி சூர்யா நர்மதா அவர்களுக்கு எனது நன்றியினையும், நமது குழுவின் சார்பில் நன்றியினையும், நமது பங்கேற்பாளர்கள் சார்பிலும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், எண்ட் பண்ணிடுறேன் சார் மீட்டிங். ஓகே, ரைட். Thank you முருகேசன் சார். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. Thank you. ஓகே சார். Thank you.